எத்தனை பேர் விசேஷமான ஒரு செய்தியை எதிர்பார்க்குறீங்க? அல்லேலூயா. வாவ், நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷமான செய்தியை இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இங்கிருந்து திருப்பி செல்லும் பொழுது நீங்கள் புதிய வரங்களாலும் புதிய கிருபைகளாலும் புதிய வல்லமைகளாலும் நிரப்பப்பட்டவர்களாக போறீங்க. புதிய வல்லமை, எனக்கு புதிய அபிஷேகம் வேணும் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. வாவ், எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை. இங்கேயும் பின்னால் உட்காந்துக்கலாம், பாஸ்டர்ஸ் உட்காந்துடலாம். புதிய வல்லமை, புதிய வல்லமை வேணுமா? என்ன வல்லமை வேணும்? எனக்கு சுகமாக்குற குணமாக்குற வரம் வேணுங்கிறவங்க எத்தனை பேர் கை வைத்துங்க பார்க்கலாம். வாவ், எத்தனை பேர் பிசாசு ஓட்டணும்னு ஆசைப்படுறீங்க? இயேசுவின் நாமத்தில் நான் பிசாசை ஓட்டணும் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. நிறைய பேர் வந்திருக்கீங்க. சின்ன பிள்ளைகள் கூட கை வைத்துறீங்க. பிசாசு ஓட்டணுமா? வெரி குட். இன்னைக்கு ஆண்டவர் அந்த வரங்களை தரப்போறாரு. எத்தனை பேருக்கு அந்நிய பாஷை அபிஷேகம் வேணும்? ஏன் அப்பா இத்தனை பேருக்கு அந்நிய பாஷை இன்னும் பெண்டிங்ல இருக்கா? அப்படின்னா எத்தனை பேர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? நாளைக்கே தண்ணியில முக்கி எடுத்துடலாமா உங்களை? எத்தனை பேர் தண்ணியில முங்கி ஞானஸ்நானம் எடுப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? உங்களுக்கு வரங்கள் வேணும்னா அது வேணும். எத்தனை பேர் தண்ணியில முங்கி ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்குறீங்க? கையை உயர்த்தி, கையை பிடிங்க பார்க்கலாம். ஏதோ தெரியாம நாங்க கை வைத்திட்டோம் பிரதர், மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறீங்க. அல்லேலூயா. குட். அப்படின்னா நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க. குழந்தை ஞானஸ்நானம், தெளிப்பு ஞானஸ்தானம் என்றால் அது ஞானஸ்தானம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தண்ணியில முங்கி வெளியில வந்திருந்தாதான் அது ஞானஸ்நானம். அது தவிர வேறு எந்த ஞானஸ்நானமும் இந்த வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. அப்படி யாராவது தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா தயவு செய்து இன்று ஒரு முடிவு எடுங்க. இன்றைக்கு நீங்க முடிவு எடுக்கணும் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு. அல்லேலூயா. பாக்கி ஸ்பீக்கர் பாக்கி எல்லாம் கட் பண்ணிட்டீங்க, வேற எதுவும் இருக்கக்கூடாது, இது மட்டும்தான். ஓகே, ரைட். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு புதிய வல்லமைகளை கொடுக்கறதுக்காக இங்க உங்க சகோதரனை கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை வரங்களையும் ரெட்டத்தனையா உங்களுக்கு பகிர்ந்தளிக்க போறேன் இயேசுவின் நாமத்துல. நீங்க ரெடியா இருந்தா போதும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் ரெடி, இயேசு ரெடி. நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? ரெட்டத்தனையான வரம். பிசாசுகளை ஓட்டுவீங்க, கேன்சர் பேஷண்ட்டை குணப்படுத்துவீங்க இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயா. அல்லேலூயா. போதக வரம் ரெட்டத்தனையா உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. இயேசு ரெடியா இருக்கிறாரு. அவர் கொடுக்கணும், நீங்க வந்துட்டாரு. இந்த கூட்டம் துவங்கிறதுக்கு முன்னாலே அவர் வந்து இங்க இருக்கிறார். இயேசு வந்து இங்க இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் மேகம் போல இந்த இடத்தை ஆட்கொண்டிருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு நல்ல அல்லேலூயா போடுவோமா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ரெடியா இருக்கிறாரு, இயேசு ரெடியா இருக்கிறாரு. இப்போ நீங்களும் நானும் தயாரா இருக்கிறோமா? அப்படிதான். தட் இஸ் ஆல். அவர் வல்லமையை கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இன்று இரவு வல்லமையின் நேரம். இன்று இரவு என்ன நேரங்க? வல்லமை நேரம். வல்லமை யாருக்கு கிடைக்க போகுது? எனக்குன்னு ஒவ்வொருத்தரும் உங்கள் இருதயத்தை தொட்டு எனக்கு வல்லமை கிடைக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இன்று இயேசுவின் வல்லமை கிடைக்க போகுது சொல்லுவோமா? எனக்கு இன்று இயேசுவின் வல்லமை கிடைக்க போகுது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். கொடைக்கானல்ல இன்று பிசாசுகள் அனைத்தும், மலை பிசாசுகள் அத்தனையும், வலு சர்ப்பம் அத்தனையும் இன்றைக்கு கட்டப்பட போகுது. அல்லேலூயா. வலு சர்ப்பம் இன்று கட்டப்படும் நேரம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் இந்த நகரத்தில் உள்ள, இந்த பகுதியில் உள்ள அத்தனை பிசாசுகளும் கட்டப்பட போகுது. அல்லேலூயா. அநேகருக்கு வியாதிகள் குணமாக போகுது. இங்க வந்திருக்கவங்களுக்கு மட்டுமல்ல, கொடைக்கானல் நகரத்தில் உள்ள அநேகருக்கு இன்று வியாதிகளிலிருந்து விடுதலை கிடைக்க போகுது. அல்லேலூயா. அநேக கட்டுகள், சாப கட்டுகள் இருந்து விடுதலை கிடைக்க போது. ஆண்டவர் அந்த அற்புதத்தை இன்று உங்கள் மூலம் செய்ய போறாரு. நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக இப்பொழுது துடித்து நிற்கிறீர்களோ, உயிர்ப்பித்து நிற்கிறீர்களோ, அந்த அளவுக்கு இயேசு வல்லமையாக இறங்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது வல்லமையின் நேரம். இது என்ன நேரங்க? வல்லமையின் நேரம். வல்லமை கொடைக்கானல் மலைப்பகுதியில் இப்பொழுது அடுத்த 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு இறங்க போது. அந்த வல்லமை உங்கள் மூலமாக தொடர்ந்து கடைசி பிசாசு கொடைக்கானல் மலையை விட்டு ஓடுற வரைக்கும் உங்கள் வழியாக அந்த வல்லமை இறங்க போகுது. அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5:14.
மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ரொம்ப அப்ராப்ரியேட்டா வருது பாருங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. கொடைக்கானல் இருக்கிற என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஏற்ற வசனம் வந்திருக்கு. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஏன்னா நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இரண்டாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நான் கடைசி கால ஊழியன், கடைசி கால செய்தியை கொடுக்கிறவன். பிலிப்பியர் 3:20 வசனம். பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குங்க? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள பிதாவே, மகத்துவமான தேவனே, அப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று இந்த கொடைக்கானல் நகர மக்களுக்கு அப்பா நீங்க இன்று செய்தியை கொடுக்கிறீங்க. ராஜா, நீங்க உங்க பிள்ளைகளை வருகைக்கு, உங்க ரகசிய வருகைக்கு தயார்படுத்தும் பொழுது அதற்கு எதிர்த்து நிற்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும், வானமண்டல பொல்லாத ஆவிகளையும், இந்த மலையின் மேல் இருக்கிற அத்தனை அசுத்தாவிகளையும் அப்பா, வலு சர்ப்ப ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்க கட்டி அப்புறப்படுத்துகிறோம்ப்பா. இயேசு ராஜா, நீங்க ஒருவர் மட்டுமே உயர்ந்திருக்க வேண்டும். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லும் பொழுது அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். யோவான் 8:12 வசனத்துல சொல்லி இருக்கிறாரு, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் சொல்றாரு. அவர் உலகத்துக்கு ஒளியாக வந்தார். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அது அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு இந்த உலகத்தில் சாதாரண மனுஷன் போல, பரலோக தெய்வம் சாதாரண மனுஷனாக நடமாடி கொண்டிருக்கும் பொழுது அவர் உலகத்துக்கு ஒளியாக வந்தார். இருளில் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. அவர் பரமேறி போன பிறகு, மரித்து கல்வாரி சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரமேறி பரலோகத்துக்கு போன பிறகு என்ன செஞ்சிருக்கிறாரு? அவருடைய ஒளிய நம்ம மேல கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. அவருடைய ஒளியை நம்ம மேல கொடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த ஒளியை நம்ம வாங்கி நாம உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் நமக்கு கொடுத்திருக்கிற பணி என்ன? உலகத்துக்கு, லோக்கல்ல மட்டுமல்ல, உலகத்துக்கு. நம்ம ஏரியா ஆஃப் ஆபரேஷன் என்னதுங்க? நம்ம ஏரியா ஆஃப் ஆபரேஷன் கொடைக்கானல் மட்டுமா? கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் ஏரியா ஆஃப் ஆபரேஷன் உலகம். அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, 13வது வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்ற ஒவ்வொருத்தரையும் குறித்து இயேசு சொல்கிறது என்னென்றால், நீங்கள் எப்படியா? உலகத்துக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஊர்ல இருக்கிற அத்தனை பாவங்கள், அத்தனை சாபக்கட்டுகளுக்கு விமோசனம் என்ன தெரியுமா? அங்கு கிறிஸ்தவன் இருக்க வேண்டும். அங்கு கிறிஸ்தவன் இருந்து கிறிஸ்தவ முறையில வாழ்க்கை நடத்தும் பொழுது இவனிடமிருந்து இவளிடமிருந்து போகும் வெளிச்சம், இவனிடமிருந்து இவளிடமிருந்து போகும் உப்பானது அங்கு என்ன பண்ணும்? அங்கு என்ன பண்ணும்? சாபங்களை ஒழிக்கும், பாவங்களை ஒழிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அங்க எலிசா என்ன பண்றான்? புது தோண்டியை எடுத்து அதை போடுறான். அந்த தண்ணியில, கிணத்துல உப்பை போடுறான். போட்டவன் என்னாச்சு? ஆரோக்கியமாச்சு. தண்ணியும் ஆரோக்கியமாச்சு. அந்த ஊரே வசிக்கிறதுக்கு ஏற்ற இடமாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் நானும் அதே போல உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். பார்ப்போம் 2 ராஜாக்கள் 2:21 அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்களும் நானும், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொசிஷன் என்ன உலகத்துல? கிறிஸ்தவன் என்றால்
நமக்கு என்ன பொசிஷன் அவர் சொல்றார். 2 ராஜாக்கள் 2:21 சொல்றாரு, அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது நிலப்பாலும் வராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தண்ணியில உப்பை போடுறதுக்கு முன்னால சிச்சுவேஷன் என்ன? தண்ணியில உப்பை போடுறதுக்கு முன்னால சிச்சுவேஷன் 19வது வசனம் பாருங்க. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். அல்லேலூயா. பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் என்னவா? தண்ணீரோ கெட்டது. தண்ணீர் கெட்டதுன்னா என்னவா? நிலமும் பாழ் நிலம். தண்ணீர் கெட்டு போச்சுன்னா எல்லாம் அவுட்டு. இன்னைக்கு உலகத்துல தண்ணீர் கெட்டு போயிருக்கு. உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு மட்டுமல்ல, இயேசு இந்த உலகத்தில், அந்த தெய்வம் இந்த உலகத்துல மனிதனாக நடமாடி கொண்டிருக்கும் பொழுது அப்பவுமே உலகம் அப்படிதான் இருந்தது. அல்லேலூயா. உலகம் அப்படித்தான் இருந்தது. அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆனா இப்ப மறுபடி தலைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உப்பு, நீங்களும் நானும் பரலோக தேவனால் உப்பாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல தண்ணீர் ஆரோக்கியமா எப்படி ஆச்சோ, அன்னைக்கு எலிசாவின் காலத்துல எரிகோவில் ஆச்சோ, அதே போல நீங்களும் நானும் இருக்கிற இடம் எப்படி ஆகணுமா? ஆரோக்கியமாக மாறணும். சாபங்கள் போகணும், பாவங்கள் போகணும். அங்கு அன்பு வரணும். இயேசுவின் அன்பு வரணும். இயேசுவின் அன்பு அங்கு வரணும். யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனத்துல இயேசு ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. யோவான் 13:35 அவர் புதிதான ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உலகத்தில் அத்தனை கடவுள்கள் மகான்கள் என்று இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு அதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு? அது புதிதான கட்டளைங்கிறார். அது புதிதான கட்டளைங்கிறாரு. ஏன்னா இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு பிடிச்சி கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு என்பது இல்லை. அதனால இந்த புதிதான கட்டளை கொடுத்திருக்கிறாரு. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் உங்களை உலகத்துக்கு வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு, பூமிக்கு உப்பாக வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணுமா? அன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு அன்பு என்னங்கிறத காமிச்சாரு. அவர் ஒருத்தர் தான் அன்பு என்கிறத காமிச்சார். அல்லேலூயா. மற்றவர்கள் கடவுள்கள் என்று சொல்கிறார்கள், மகான்கள் என்று சொல்கிறார்கள். யாராவது ஒருத்தர் பாவிக்காக, கொடுமையான பாவிக்காக தான் உயிரை கொடுத்திருக்காங்களா? ஒரு ஸ்கிராட்ச் கூட பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. நல்ல எஸ்யூவி கார்ல வருவாங்க, பெரிய பெரிய எஸ்யூவி கார்ல வருவாங்க. எப்படி புடைசூழ வருவாங்க. நடிகைகள் இந்த பக்கம் 4 நடிகைகள், இந்த பக்கம் 4 கன்னிகைகள்னு வர்றாங்க. இப்படித்தான் வர்றாங்க நம்ம ஆளுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு ஜப்பான் வண்டி, ஜெர்மன் வண்டி எல்லாம் நிக்குது ஏர்போர்ட்ல. இப்படித்தான் நம்ம ஊர் மகான்கள் கடவுள்கள் இருக்காங்க. இயேசு ஒருத்தர் எப்படி இருந்தாரு? ஏழையாகவே இருந்தார். ஏழையாகவே இருந்தார். அவர் எப்படி இருந்தாருங்கிறத குறித்து நம்ம வேதத்துல பார்க்கிறோம். எப்படி இருந்தார்? லூக்கா 8வது அதிகாரம் 3வது வசனம். லூக்கா 8வது அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசுவுக்கு பாருங்க, ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாக யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். மற்றவங்க ஆஸ்திய வித்து இயேசுவுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் தன்னை குறித்து சொல்றாரு, நரிகளுக்கு குழிகள் இருக்கு. நரிகளுக்கு மத்தேயு 8:20 சொல்றாரு, நரிகளுக்கு குழி இருக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்கு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. கடைசி வரைக்கும் அவர் கல்வாரி சிலுவைக்கு போற வரைக்கும் அவருக்கு தங்குறதுக்குன்னு பர்மனண்டா ஒரு இடம் கிடையாது. அப்படித்தான் இருந்தாரு. அவருக்கு எஸ்யூவியும் கிடையாது, இந்த பக்கம் அந்த பக்கம் போறதுக்கு அவருக்கு நடிகைகளும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருந்தாரு. கடைசியில என்ன பண்ணாரு? கடைசியில
கடைசியில தன் இன்னுயிரை பாவிகளுக்காக கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு வந்து அவர்தான் தேவகுமாரன், அவர் பரலோக தேவன் என்பதை நிரூபித்து விட்டார். அல்லேலூயா. இதுக்கு மேல அவர் நிரூபிக்க வேண்டியதில்லை. இன்று காலையில பார்த்தோம் ரோமர் 1ஆவது அதிகாரம் 5வது வசனம். அதை மறுபடியும் படிக்கிறதுல தப்பு இல்லை. ரோமர் 1:5 அவர் வந்து எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கார் பாருங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு தேவ குமாரனா மனுஷனா ஒரு டிபேட் இன்னும் போய்கிட்டு இருக்கு. நமக்கு அருமையான முகமதிய சகோதரர்கள் இன்னும் இயேசு தேவ குமாரன் அல்ல தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அவ்வளவு பேர் நரகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. இந்த வேதம் தெளிவா சொல்றது, எப்பா அவர் தான் தேவகுமாரன், அவர் தான் தேவகுமாரன். ரகசியம் என்னன்னா, இந்த மொத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22ஆவது அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது யாருன்னா குமாரனும் பிதாவும் தான் இருக்கிறாங்க. குமாரனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு பிதா. குமாரன் இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை. அல்லேலூயா. குமாரன் இல்லை என்றால் மீட்பு இல்லை. குமாரன் இல்லை என்றால் பரலோகம் இல்லை. அல்லேலூயா. குமாரன் இல்லை என்றால் பரலோகம் இல்லை. வேதம் தெளிவா சொல்லுது, குமாரன் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். குமாரன் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். கொலோசியர் 1ஆவது அதிகாரம் 15-16 வசனங்கள்ல பார்க்கிறோம், குமாரன் தான் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 1ஆவது அதிகாரம் 3வது வசனத்திலையும் யோவான் சொல்றான், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் உண்டாயிட்டுங்கிறான். குமாரன். இப்ப இந்த குமாரனை குறித்து அவர்களுக்கு பயங்கர டவுட் இருக்கு. அவர் குமாரனா தீர்க்கதரிசியான? எந்த தீர்க்கதரிசியும் தானே உயிரோடு எழுந்ததில்லை. அல்லேலூயா. எலியா வந்து பரலோகத்துக்கு மேல போயிட்டான், அப்படிதான். எந்த தீர்க்கதரிசியும் உயிரோடு தானே எழுந்ததில்லை, எழுந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்ததில்லை. இயேசு யாரும் இயேசுவே நீ இதை விட்டு வெளியில வா, கல்லறை விட்டு வெளியே வா லாசருவே அப்படின்னு சொன்ன மாதிரி யாரும் சொல்லல. தானாகவே உயிரை கொடுத்தார். யோவான் 19:30 அவராகவே ஆவியை தன் பிதாவிடம் ஒப்படைத்தார். அவரே அந்த சரீரத்துக்கு தன் உயிரை கொடுத்து திருப்பி வந்தார் 3ஆவது நாள். அல்லேலூயா. மரித்த இயேசு இனி மரிப்பதில்லைங்கிறத நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ரோமர் 6:9 பார்க்கிறோம். ஆனா இதுல இருக்குதோ இல்லையோ நமக்கெல்லாம் தெரியும், இயேசு ஜீவனுள்ள தேவனாக இங்க இப்ப இந்த மேடையில் இருக்கிறாரு. உங்கள் ஒவ்வொருத்தர் பக்கத்துல நிற்கிறாரு. அல்லேலூயா. அழகா பேசுறாரு, அழகா பேசுறாரு. ஒரு சிலருக்கு டவுட்டு, இயேசு ஆனா பெண்ணான்னு, அவர் குழந்தையான்னு அவங்களுக்கு டவுட்டா இருக்கு. இன்னும் இயேசுவை குழந்தையாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. இயேசு குழந்தை இல்லை. அவர் 33 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து கல்வாரி சிலுவையில தான் உயிரை ஒப்பு கொடுத்து, அது எல்லாம் ஹிஸ்டரி இருக்கு. நீங்க எல்லாம் கேள்வியில யாரும் கேட்க வேண்டாம். கிபி கிமுன்னு எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. எல்லாத்தையும் வரலாற்றை டிவைட் பண்ணிட்டார், 2ஆ டிவைட் பண்ணிட்டாரு. 33 வருஷம் வரைக்கும் இருந்து கல்வாரி சிலுவையில தான் உயிரை கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தந்து 40 நாட்கள் சுற்றி திரிந்து 500 பேர் பார்க்க வரமேறி போனார். அல்லேலூயா. அவர் குழந்தையா இன்னும் கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் குழந்தை இல்லையா? நீங்களும் நானும் காதுபட அவர் பேசுறத கேட்கிறோம். அடியனுக்கு காதுபட அவர் பேசினாரு. பிப்ரவரி 26, 2010 அன்று பேசினாரு. காதுபட பேசுறாரு, குரல் கேட்குது, ஆள் இல்ல, அழகா பேசுறாரு. முக்கியமான காரியங்களை நேரடியாக அவரே சொல்றார். நேரடியாக, தூதர்கள் அல்ல, தீர்க்கதரிசிகள் அல்ல, வசனங்கள் மூலமாக அல்ல, முக்கியமான காரியங்களை நேரடியா கூப்பிட்டு காதுபட பேசுறாரு. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி அடியேன் காதுபட இதுவரைக்கும் இயேசு பேசிய குரலில் அவர் குரல் பெண் குரல் அல்ல. அல்லேலூயா. யாராவது இயேசுவுக்கு பெண் படம் வச்சு பெண் சிலை வச்சு கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிற, இயேசு பெண் அல்ல, அவர் ஆண். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம எந்த பெண்ணையும் பார்க்கல. இயேசு தான் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்னென்ன நடக்குதுன்னு யோவானுக்கு அவ்வளோத்தையும் காமிக்கிறாரு. இயேசு பெண்ணும் அல்ல, இயேசு குழந்தையும் அல்ல. அழகான நல்ல ஒரு மெச்சூர் ஆண் குரல், அந்த குரலை தான் நான் கேட்டேன். அல்லேலூயா. இயேசு ஜீவனுள்ள தேவன்கிறதுக்கு வெளியிலேருந்து எங்கேயும் சர்டிபிகேட் வேண்டாம். முழங்கால் போட்டா உங்களோடு என்னோடு பேசுறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. நீங்க ரெடியா? அப்படித்தான். அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. குரலை கிளீனா கேட்கலாம், கிளீனா கேட்கலாம். வேற எந்த கடவுள் என்று சொல்பவர்களும்
இப்படி பேசவே முடியாது. ஏன்னா இயேசு ஒருத்தர் தான் ஒரிஜினல். மற்ற அல்லேலூயா அல்லேலூயா மற்றது என்னன்னு உங்களுக்கே தெரியும், அதை நான் சொல்ல வேண்டாம். இயேசு ஒருவர் தான் ஒரிஜினல். இயேசு ஒருவர் தான் ஜீவனுள்ள தேவன். அவர் ஒருவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். அல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, என்னுடைய சீஷர்களாகிய நீங்கள் உலகத்துக்கு உப்பாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. இப்படி பண்ணிட்டு இப்படி உப்பா இருக்கிறீங்க, வெளிச்சமா இருக்கிறீங்க அப்படின்னு அழகா டயலாக் மட்டும் விட்டுட்டு போயிருக்கிறாரா? இயேசு அப்படி டயலாக் மட்டும் விட்டுட்டு போயிருக்கிறாரா? அல்லேலூயா. இயேசுவுக்கும் மற்ற கடவுள்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? இயேசுவுக்கும் மற்ற கடவுள்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சகோதரனே சகோதரியே, இன்று அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவருடைய வித்தியாசத்தை கண்டு அவர் கொடுக்கிற வல்லமையை பெற்று இங்கிருந்து நீ போ. சாதாரணமா வேஸ்டா உன் வாழ்க்கையை நீ கழிக்காத. நீ உப்பா இல்லையா, வெளிச்சமா இல்லையா, நீ வேஸ்ட். இல்லையா? சில சமயம் கொஞ்சம் பச்சையா தான் சொல்ல வேண்டியது இருக்கு. நீ உப்பா இல்லை, உலகத்துக்கு உப்பா இல்லை, நீ உலகத்துக்கு வெளிச்சமா இல்லைன்னா தயவு செய்து நீ கிறிஸ்தவனா இருக்காத, வெளியே போயிடு. எங்கனையாவது போய் வேற எதையாவது பண்ணு. ஏன் நீ பூமிக்கு பாரமா இருக்கிற? ஏன் சர்ச்சில் இடத்த வந்து அடைச்சிக்கிட்டு இருக்க? அப்படி இருக்காத. ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கிறாரு, அந்த வல்லமையை உபயோகி. அல்லேலூயா. அவர் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள்னா எப்படி நம்மளை உப்பாக்கி இருக்கிறாரு, எப்படி நம்மளை வெளிச்சமாக்கி இருக்கிறாரு? முதல்ல அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து வெறுமையாக்கினார். உங்களை என்ன உப்பாக்குறதுக்கு, உங்களை என்ன வெளிச்சமாக்குறதுக்கு அவர் என்ன பண்ணாரு? தம்மை தாமே வெறுமையாக்கினார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7, 8, 9 நம்ம கொஞ்சம் பார்ப்போம், வசனத்தை பார்ப்போம். பிலிப்பியர் 2 அவர் பாருங்க 6லிருந்து படிப்போம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பூமிக்கு உப்பாக்குறதுக்கு, உங்களையும் என்னையும் உலகத்துக்கு வெளிச்சமாக்குறதுக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவரை தாழ்த்தினாரு. அவர் என்ன பண்ணாரு? விதை மாதிரி நிலத்துல விதைச்சாரு. மனுஷன் அவரை அடிக்க ஒப்பு கொடுத்தார். அவர் பரலோக தேவன், அவரை யாரும் அடிக்க முடியாது. பிடிக்க வந்தாங்க, நான் தான் அவர்னு சொன்னோன்னு என்னாச்சு? அத்தனை பேரும் பல்ட்டி அடிச்சு கீழே விழுந்தான். நான் தான் அவர்னு சொன்னோன்ன பிடிக்க வந்த போர்ச்சவர்கள்லாம் அத்தனை பேரும் பல்ட்டி அடிச்சு விழுந்தான். அப்புறமா வாங்கப்பா என்னை பிடிங்கப்பான்னு கையை ஒப்பு கொடுத்தார். இயேசுவை மனுஷன் பிடிக்க முடியாது. இயேசுவை மனுஷன் பிடிக்க முடியாது. கவனமா இருங்க. பிடிக்கணும்னு நினைச்சு வந்தானா முடியாது. அவராக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து, வாப்பா பரவாயில்ல கீழே விழுந்துட்ட, வா வந்து புடின்னு கையை ஒப்பு கொடுத்தார். வேதம் தெளிவா சொல்லுது. அடுத்தது, இயேசு உயிரை யாராவது எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. மனுஷனுக்கு அவர் உயிரை எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. யோவான் 10வது அதிகாரம் 18வது வசனத்துல, யோவான் 10, 17, 18 அதை அழகா சொல்லி இருக்கிறாரு. பார்ப்போம். யோவான் 10. இயேசு யாருங்கிறத உங்களுக்கு நல்லா தெரியணும். அவர் உப்பா ஆனாருன்னா எப்படி ஆனாரு அதுவும் தெரியணும். யோவான் 10, 16, 17 அவர் சொல்றாரு, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். 17வது வசனம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு அவர் உயிரை, அவர் ஆவிய பிதாவிடம் ஒப்படைக்கிறதுக்கும் உரிமை உண்டு. ஒப்படைச்ச உயிரை திரும்பி எடுத்து அதே சரீரத்துக்கு கொடுத்து உயிரோடு எழும்பவும் முடியும்னு அவர் கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்படியே அதை செய்து காண்பித்தார். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்துல, என் ஆவியை உம்மிடம் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி பிதாவிடம் ஆவியை ஒப்படைத்தார்.
பின்னர் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வந்தது உலகத்துக்கே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் உப்பாக்குறதுக்கு, உங்களையும் என்னையும் உலகத்துக்கு வெளிச்சமாக்குறதுக்கு முதல்ல தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி மனுஷன் தன்னை அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையில் அவர் ஆக்கினைக்குள்ள ஆணி அடித்து கொலை செய்யற அளவுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து சீஷர்களாகிய நீங்கள் இன்னையிலிருந்து உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், இன்னையிலிருந்து பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்றார். அல்லேலூயா. எப்பா, யாராவது ஒருத்தன் நீ கடவுளாக விருப்பப்பட்டா முதல்ல எங்க இயேசுவை போல நீ இந்த மாதிரி உன்னை சிலுவையில அடிச்சு சாகடிக்க ஒப்பு கொடு. ஒப்பு கொடுத்து முடிஞ்சா நீ 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து வா, உன்னை கடவுள்னு நாங்க ஏற்றுக்கிறோம். அல்லேலூயா. அப்படி யாராவது ஒரு ஆள் ரெடியா இருக்காங்களா? வாங்க. அல்லேலூயா. ஒருத்தரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. சரி, இயேசுடைய தாயாராவது அப்படி வர முடியுமா? இயேசுடைய தாயாருக்காவது அந்த வல்லமை உண்டா? கிடையாது. இயேசுடைய தாயாருக்கு அந்த வல்லமை கிடையாது. அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரத்துல இயேசுவின் தாயாரை குறித்து பார்க்கிறோம். இயேசு பரமேறி போயிட்டாரு. இயேசு பரமேறி போயிட்டாரு. அவர் 9ஆவது வசனத்துல அவர் பரமேறி போறாரு. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்போஸ்தலர் 1:9. இப்போ அப்போஸ்தலர் 1:14 பாருங்க. 1:14. அங்கே இவர்கள் எல்லாம் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாக மரியோளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசுடைய சகோதரர்கள் ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்கள குறித்து நம்ம மார்க் 6:3 பார்க்கிறோம். இயேசுவுக்கு 4 சகோதரர்கள், 2 சகோதரிகளாக இருக்கிறாங்க. சகோதரிகள் பேர் இல்ல, சகோதரர்கள் பேர் இருக்கு. யாக்கோபு, யோசே, யூதா, அடுத்தது சீமோன்னு 4 பேர் அங்க இருக்கு. இயேசு பிறந்த பிறகு அந்த அம்மையார் மரியாள் அவர்களுக்கு 4 ஆண்கள் பிறந்திருக்காங்க. சகோதரிகளும் உண்டு, பேர் இல்ல. இந்த சகோதரர்கள்லாம் இயேசுவை கல்வாரி சிலுவையில ஆணி அடிக்கும் போது இவங்க ஒருத்தரும் காணாம போயிட்டாங்க. ஆனா இங்க மறுபடியும் அப்பியர் ஆயிருக்காங்க. இங்க மறுபடியும் அப்பியர் ஆயிருக்காங்க. 1ஆவது அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரத்துல நம்ம 14ஆவது வசனத்துல பார்க்கிறோம். அன்றைக்கு ஜெபத்துல இயேசுவின் தாயாரும் தரித்திருந்த பார்க்கிறோம், அவருடைய சகோதரர்களும் தரித்திருந்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தரித்திருக்கும் போதுதான் அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்துல என்ன வந்தது? 120 பேர் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இயேசுவின் தாயாரும் லைன்ல இருந்து மற்றவர்களோடு இருந்து பரிசுத்த ஆவியானவர் வரத்தை பெற்றாங்க, அந்நிய பாஷையை பெற்றாங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டோமா? அல்லேலூயா. இயேசுவின் தாயாருக்கு தான் உயிரை கொடுத்து அதை திரும்பி எடுக்கிற வல்லமை கிடையாது. அந்த அம்மையார் ஸ்திரீகளில் பாக்கியவதி, அவ்வளவுதான். கிருபை பெற்ற ஸ்திரீ, எல்லா பெண்களிலும் மிகவும் பாக்கியவதி இயேசுவுடைய தாயார் மரியார். அந்த மரியாதை எல்லாரும் கொடுத்தாகணும். பெந்தேகோஸ்தேக்காரனாலும் சரிதான், சிஎஸ்ஐக்காரனாலும் சரிதான், ரோமன் கத்தோலிக்காரனாலும் சரிதான், இயேசு கிறிஸ்துவுடைய தாயாருக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும். அதுக்காக படம் வைக்கணும், சிலை வைக்கணும் எங்கேயாவது இருக்குதா? படமும் சிலையும் யாருக்குமே வைக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. படம் சிலை வச்ச நீ எனக்கு எதிரி, நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து உன்னை அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. யாத்ராகமம் 20ஆவது அதிகாரம் 3, 4, 5 தெளிவா சொல்றாரு, நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தண்டனை கொடுப்பேன் இருக்கிறாரு. என்ன வச்சா? படம் வச்சா. இயேசுவுக்கு படம் சிலை வச்ச தொலைச்சிட்டேங்கிறாரு. அப்ப இயேசுடைய தாயாருக்கு சிலை வச்சுக்கலாமா? எந்த சிலை யாருக்கு வச்சாலும் நீ அவுட்டு. ஆமா, எங்களுடைய அன்னை தெரசா அவர்கள் நல்ல ஏழைகளுக்காக வேலை வச்சாங்க, அவங்களுக்கு சிலை வச்சிடலாமா? அவங்க செத்து போன பிறகு 2 பேருக்கு யாருக்கோ குணமாச்சுன்னு சொல்றாங்க, அற்புதம் நடந்ததுன்னு வச்சாங்க, சிலை வைக்கலாமா? இந்த வேதம் சொல்லுது, நீ யாருக்கு சிலை வச்சு கும்பிட்ட உனக்கு எங்க நரகம் தான். வெளிப்படுத்தல் 22:8, வெளிப்படை 22:15, 21:8 2 வசனங்களை தெளிவா சொல்லிட்டாரு. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் எங்க போவாங்க? அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல போவாங்கன்ட்டாங்க. அப்போ இயேசுவின் தாயாருக்கு இப்படி தானே தான் உயிரை கொடுத்து, உயிரை வெளியில கொடுத்துட்டு பிதாட்ட கொடுத்துட்டு திருப்பி உயிரை கொடுக்கிற, உயிரை எடுத்துக்கொள்கிற வல்லமை கிடையாது. அவங்களும் மற்றவங்களை போலவே லைன்ல இருந்து பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை பெற்று ஒரு காலத்துல அவர்களும் மரித்து போயிட்டாங்க. அவர்களுக்கு ரூல் என்ன? எபிரேயர் 9:27, ஒரே தரம் மரிப்பதும் பின்னர் நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கபடியே அந்த அருமையான தாயார்
இயேசுவை பெற்ற அந்த நல்ல தாயார் ஒரு நாள் உங்களோடு என்னோடு அங்க இருப்பாங்க. இப்ப அங்கதான் இருக்காங்க. நம்ம போய் சேர போறோம். அல்லேலூயா. நம்ம அங்க போய் சேர போறோம். அவங்கள போய் பரலோகத்துல போய் பார்க்க போறோம். அவங்க ஏற்கனவே பரலோகத்துல இருக்கிறாங்க. பரலோகத்துல இருக்கிறவங்க இங்க பார்க்க முடியுமா? கிடையாது. மரித்தோர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வேதத்தில் இருக்குது. சங்கீதம் 115:17 மரித்தோரும் மௌனத்தில் இறங்கினரும் தேவனை துதியார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நம்ம பிரசங்கி 9வது அதிகாரத்துல பார்க்கிறோம். மரித்தவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு பிரசங்கி சொல்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒருத்தன் மரித்தா அடுத்தது எப்ப வரான்? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு வரான். அவ்வளவுதான். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறித்து இந்த வேதத்துல அழகா வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்துல 11வது வசனத்துல பார்க்கிறோம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தினின்று பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இதுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. மரித்த அத்தனை பேரும் ஒரு நாள் இயேசுவுக்கு முன்பாக வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல அங்க நிக்கணும். அங்க அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? இயேசுவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தாயாருக்கோ தகப்பனாருக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, நீ இயேசுவை தொழுது கொண்டு அவங்க அம்மாவை மாதிரி நீனும் லைன்ல இருந்து பரிசுத்த ஆவியான வரத்தை பெற்று இயேசு சொன்னபடி அவர் சித்தத்தின்படி வாழ்ந்து போனா இயேசுவின் தாயாரை பரலோகத்தை போய் பார்க்கலாம். ஆனா நான் இயேசுவின் தாயாரை இப்பவுமே மரியாதை பண்றான்னு செலை வச்சு படம் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்த நீ போக மாட்ட, என்னை மாதிரி ஆள் போயிடுவோம். நான் கண்டிப்பா இயேசுவின் தாயாரை பரலோகத்துல பார்ப்பேன். இயேசுவின் தாயாரை பரலோகத்துல நான் கண்டிப்பா பார்ப்பேன். அம்மையார்கிட்ட கேட்பேன், அம்மையாரே அந்த கேப்ரியல் சொன்னானே நீ கருத்தரிப்பாய் அப்படின்னு சொன்னவனே அவனை எப்படி அடிக்காம விட்டீங்கன்னு கேட்பேன். 4 வார்த்தை அந்த அம்மாட்ட நான் கேட்கணும். அல்லேலூயா. ஏன்னா அந்த காலத்துல கல்யாணம் முடியாம ஒரு பெண் கருத்தரித்தா என்ன ஆகும் தெரியுமா? வேதம் சொல்லுது, லேவியராகமத்துல சொல்லுது, கல் எறிஞ்சு கொல்லணும். அந்த பெண்ணை கல் எறிஞ்சு கொல்லணும். அதுதான். அப்படி இருக்கிற நிலையில கேப்ரியல் சொல்றான், நீ பரிசுத்த ஆவியானவர்ல ஒரு குழந்தைய நீ கருத்தரிப்பாய், அந்த பிள்ளைக்கு இம்மானுவேல் இயேசு என்று பெயரிடு நான் சொல்லும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு இந்த சகோதரி இந்த அம்மையார் சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய பெண் ஒரே ஒருவர் மரியாள் மட்டுமே. அல்லேலூயா. அதற்கான மரியாதை இயேசுவின் தாயாராக மரியாளுக்கு உண்டு. நிச்சயமா போய் கேட்பேன், எப்படிமா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்பேன். ஆனா இன்று நீ இயேசுவின் தாயாருக்கு பட்டம் வச்சு செல வச்சு கும்பிட்ட, இயேசு தெளிவா சொல்றாரு, நீ வரமாட்ட, ஒப்பேற மாட்ட, நீ ஒப்பேற மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தெளிவா இருக்கணும். இயேசு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. வெளிச்சமாக இருங்கள், ஒப்பாக இருங்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை கொடுக்கிறதுக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சிலுவையில ஒப்பு கொடுத்தார். சிலுவையில ஒப்பு கொடுத்து அந்த அதிகாரத்தை வாங்கி இருக்கிறாரு. மத்தேயு 28:18-19 சொல்றாரு. மத்தேயு 28:18-19 சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் உலகத்துக்கு வெளிச்சமாக்குறதுக்கு அவர் தன்னை விதைத்தார். கல்வாரி சிலுவையில தன் உயிரை கொடுத்து பூமியில தன்னை விதைத்து உயிர் தெளிந்து மேல போய் பிதா கிட்ட போய் அந்த அதிகாரத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை வச்சுதான் நீங்களும் நானும் எப்படி ஆகணும்? பூமிக்கு உப்பாக மாறணும், உலகத்துக்கு வெளிச்சமாக மாறணும். வெறுங்கையில முளம் போடுகிறவர் அல்ல இயேசு. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வெறும் கையில முளம் போடுகிறவர் அல்ல இயேசு. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் சொன்னார்னா அவர் அந்த வல்லமைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்திருக்கிறார். எப்படி? வானத்திலிருந்து இறங்கி வந்து கன்னிமரி வழியாக வந்து மரித்து உயிர் தெழுந்து உங்களுக்கு எனக்கு அந்த வல்லமையை வாங்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
இப்போ அந்த வல்லமையை பயன்படுத்துறோமா? கேள்வி என்னன்னா, கிறிஸ்தவளாகிய நீங்களும் நானும் அந்த வல்லமையை எப்படி தாம் உயிரையே கொடுத்து வாங்கி கொடுத்த அந்த வல்லமையை உபயோகிக்கிறோமா இல்லையாங்கிறதான் கேள்வி. கிறிஸ்துவம் என்றால் வல்லமை. கையை வைத்து சொல்லுவோமா? கிறிஸ்துவம் என்றால் வல்லமை. கை வைத்து சொல்லுவோமா? கிறிஸ்துவம் என்றால் வல்லமை. சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவம் என்றால் வல்லமை. ஆமேன். கை வைத்து சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவம் என்றால் வல்லமை. என்ன வல்லமை? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. எதற்காக? பூமிக்கு உப்பாக இருக்கிறதுக்காக. எதற்காக? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம்னு சொல்றீங்க, அது எப்படி பிரதர் நடக்கும்? எப்படி பிரதர் நடக்கும் அப்படின்னு கேட்டா, சகோதரனே சகோதரியே, இந்த கேள்வியை நீ கேட்கறதுக்கு முன்னால நீ கொஞ்சம் வேதத்தை தியானம் பண்ணணும். வேதத்தை தியானம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த வல்லமை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? இந்த வல்லமையை கொடுக்கிற விதங்கள், அவர் கொடுத்திருக்கிற விதங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வல்லமை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? அல்லேலூயா. கிறிஸ்தவனாக இருந்து நான் சபைக்கு சும்மா வந்துட்டு போறேன், இவங்களுக்கு இந்த வல்லமை கிடைக்குமா? கிடையாது. இயேசு மேல உயிருக்கு உயிராக அன்பு வைத்திருக்கிறவர்களுக்கு இந்த வல்லமை இறங்குது. அல்லேலூயா. இந்த வல்லமை இறங்குது. அவர் சொல்றாரு, மார்க் 12:30 ஒரு ரூல் போட்டிருக்கிறாரு. மார்க் 12:30 ஒரு ரூல் போட்டிருக்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இயேசு மேல முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா அவருடைய வல்லமை வானத்திலும் பூமியிலும் கொடுக்கப்பட்ட சகல அதிகாரமும் உங்க மேல இறங்கும். அல்லேலூயா. நீங்கள் பூமிக்கு உப்பா இருப்பீங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீங்க. இந்த வல்லமை இறங்கணும்னா கண்டிஷன் நம்பர் 1, இயேசுவை உயிருக்கு உயிரா நேசிக்கணும். அல்லேலூயா. பிரதர், நான் என் மனைவியை நல்லா நேசிச்சுக்கிறேன். நேசிச்சுக்கோ, வேண்டான்னு சொல்லல. அவர் சொல்றாரு, எபேசியர் 5:28 சொல்றாரு, தன் மனைவியை நேசிக்கிறவன் தன்னையே நேசிக்கிறான். எப்பா, உனக்கு அழகான ஒரு மனைவியை கொடுத்திருக்காரு. அவர் அழகு இல்லையோ, உன் மனைவி உனக்கு அவதான் அழகி, வேற யாரும் அழகி கிடையாது. வேற எவ்வளவு அழகியா இருந்தா உன் கண்ணில் ப்ராப்ளம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மனைவி தான் உனக்கு அழகி. அவர் சொல்றாரு, உன் மனைவியை நீ நேசிக்கணும். கண்டிப்பா, அது டவுட்டே கிடையாது. எபேசியர் 5:28 படியும் மட்டும் இல்ல, 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் எல்லாத்திலும் தெளிவா சொல்றாரு, கணவனே நீ உன் மனைவியை நேசிக்க வேண்டும். ஆனா மனைவிய இயேசுவுக்கு மேல நேசிக்க முடியுமா? நேசிக்க முடியுமா? முடியாது. இந்த வேதத்துல அவர் தெளிவா சொல்றாரு. மத்தேயு 10:37 லூக்கா 14:26, மத்தேயு 10:37, லூக்கா 14:26 சொல்றாரு, மனைவியோ கணவனையோ பிள்ளைகளையோ சகோதரியோ நீங்களும் நானும் இயேசுவுக்கு மேல நேசிக்க கூடாது. முதல் நேசம் இயேசுவுக்கு, அதுக்கு பிறகுதான் மனைவி. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. முதல் நேசம் இயேசுவுக்கு, அதுக்கு பிறகுதான் கணவன், அதுக்கு பிறகுதான் கணவன் மேலே நேசம். இதுல ரூல் தப்புச்சுன்னா இந்த வல்லமை நம்மகிட்ட செயல்படாது. இந்த பரலோக வல்லமை நம்மகிட்ட செயல்படாது. நம்ம பூமிக்கு உப்பா இருக்க முடியாது, உலகத்துக்கும் வெளிச்சமா இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரிங்க, நான் இயேசுவை நேசிக்கிறேன். ஓகே. நீ சகோதரனை இயேசுவை நேசிக்கிறியா? சகோதரி இயேசுவை நேசிக்கிறியா? சொல்லு, நீ நேசிக்கிறத எப்படி காமிக்கிற சொல்லு பார்க்கலாம். நீ இயேசுவை நேசிக்கிறனா சொல்லு, எப்படி நேசிக்கிற சொல்லு அப்படின்னு கேட்டா, பிரதர் நான் சண்டே மெசேஜ் எல்லாம் கரெக்டா அட்டென்ட் பண்றேன், குடும்ப ஜெபம்லாம் கரெக்டா பண்றேன். வெரி குட், வெரி குட். இந்த மாதிரி ஸ்பெஷல் மீட்டிங்லாம் கரெக்டா அட்டென்ட் பண்றேன், நல்ல பாட்டு பாடுறேன். வெரி குட், வெரி குட். ஆனா வேதம் என்ன சொல்லுது? நீ இயேசுவை நேசிச்சனா என்ன பண்ணணுமா? யோவான் 14:23 இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அல்லேலூயா. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அதே அதிகாரம் 15வது வசனத்துல என்ன சொல்றாரு? ஒருவன் நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசுவுடைய கற்பனைகள் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் வரைக்கும் இருக்கு. இந்த கற்பனைகளை கைக்கொண்டு இயேசு சொன்னபடி நம்ம வாழ்ந்தோம்னா, அவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ இப்பதான் என்ன நேசிக்கிறன்னு அர்த்தம், என் மேல அன்பா இருக்கிறன்னு அர்த்தம்.
அவருடைய வசனங்களை அனுதினமும் தியானம் செய்து, சங்கீதக்காரன் சொல்றான் 1வது அதிகாரம் வசனம் 2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இயேசு மேல அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு வேதத்தையே தொடமாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சு, நமக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை, நம்ம பூமிக்கு இல்லை, லோக்கல் வீட்டில் நம்ம மனைவிக்கே உப்பு கிடையாது, நம்ம குடும்பத்துக்கே உப்பா இருக்க முடியாது, குடும்பத்துக்கே உப்பா இருக்க முடியாது. ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸ் பைபிள் தோபித்து அப்படி இப்படின்லாம் வச்சிருக்காங்க. அந்த தோபித்தை படிச்சு பார்த்தேன், அதுல ஒண்ணுமே இல்லை, கதை விட்டுருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க, இவ்வளோ பெரிய பைபிள் வச்சிருக்காங்க. ஆனா வேதத்தை தியானம் பண்றதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. வேதத்தை யாரும் தியானம் பண்ண மாட்டேங்காங்க. அவங்க ஃபாதர்ஸ் ஏதோ தனியாக இன்னொன்று புக் வச்சிருக்காங்க, அதுலேருந்து 4 சொல்றாங்க. சர்ச்சுக்கு யாரும் பைபிளை தூக்கிட்டு போறது இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை டிசம்பர் 25ஆம் தேதி ரொம்ப பத்திரமா பைபிள் எடுத்து எல்லாரும் பூஜை பண்ணிட்டு பத்திரமா வச்சிடுதாங்க. முடிஞ்சு போச்சு. வேதத்தை நீ தியானம் பண்ணல அப்படின்னா உன் ஆத்மா செத்து போச்சு, நீ அவுட். பரலோகம் போறதுக்கு வழியே கிடையாது. சங்கீதம் 19 வசனம் 7 சொல்லுது. சங்கீதம் 19 வசனம் 7 என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதம் எப்படியா? குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. இது ஆத்துமாவை பரிசுத்தப்படுதுன்னு சொல்லி யாக்கோபு 1:21 யாக்கோபு சொல்றான். ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தும் வசனம்னு யாக்கோபு சொல்றான். இப்ப இந்த வசனம் உங்களுக்குள்ள எனக்குள்ள போகல அப்படின்னா எப்படி? வருஷத்துக்கு ஒரு தடவை வசனம் போனா போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஞாயிற்றுக்கிழமை எங்க பாஸ்டர் நல்லா சொல்றாரு, இந்த பாஸ்டர் நல்ல வசனம் கொடுக்கிறாரு அப்படின்னா அது மட்டும் போதுன்னா நீ அவுட்டு. தனியா வீட்டுல உட்கார்ந்து வேத வசனத்தை தியானம் பண்றன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நீ இயேசுவை நேசிக்கிற. வேதத்தை தயவு செய்து படிக்காத சகோதரனே சகோதரியே, வேதத்தை தியானம் பண்ணணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உப்பு சப்பு இல்லாம இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? இயேசுவுடைய வல்லமை அவங்க மேல வெளிப்படல. காரணம் என்ன தெரியுமா? உப்பு இல்ல, சப்பு இல்ல. ஏன் காரணம்? இவங்க வேதத்தை சிம்பிளா படிக்கிறாங்க, தியானம் பண்றது இல்ல. தியானம் பண்ணும்போது அவருக்குன்னு ஒரு நேரம் கொடுத்து வேதாகமத்தின் ரகசியங்கள் என்ன அப்படின்னு உட்கார்ந்து தியானம் படிக்கும் பொழுது வரும். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை எடுத்தா நேர வெளிப்படுத்தல கொண்டு விடும். அங்க லிங்க் இருக்கும். வெளிப்படுத்தல ஏதாவது படிக்கணும்னு பார்த்தா அது கொடுக்கும். கொரிந்தியர்ல லிங்க் வரும், 1 சாமுவேல் லிங்க் வரும், ஆதியாகமத்துக்கு போயிடும், எல்லா பக்கமும் போயிடும். லிங்க் இருக்கு. இந்த வேதத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தொடர்பு கிளீனா இருக்குது. அல்லேலூயா. அதை யாருக்கு வெளிப்படுத்துவாரு? நேரம் எடுத்து இயேசுவுடைய இருதயத்தை நான் புரிந்து கொள்வேன். இதுக்கு பேர் என்ன? வேதத்துக்கு பேர் என்ன? ஆதியிலே தேவன் வார்த்தையா இருந்தார். யோவான் 1:1. இயேசுவுக்கு பேர் வார்த்தை. வெளிப்படுத்தல் 19:13. வெளிப்படுத்தல் 19:13. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரங்களை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. இயேசுவுக்கு பேர் இன்னைக்கும் தேவனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல இயேசுவுடைய இருதயம் இருக்கிறது. இந்த வேத வசனமும் இயேசுவும் ஒன்று. இந்த வேத வசனத்தை நம்ம தியானம் பண்ண என்னாகும்? ஆத்மா சுத்தமாகும். இயேசுவுடைய வல்லமை நமக்குள்ள வரும். நமக்கு அருமையான ரோமன் கத்தோலிக்க சகோதர சகோதரிகள் வசனத்தை தியானம் பண்றது இல்ல, வேத புஸ்தகத்தை ஓரம் வச்சிடுதாங்க. இப்ப என்ன நடக்கு? யோவான் 8:32 பார்க்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை, இதுதான் சத்தியம். வேத வசனமே சத்தியம் இதுல பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை தியானம் பண்ணலன்னா விடுதலை கிடையாது. அப்போ வேற எதையாவது கைன்ட்டு சொல்லி படத்தை பார்த்துட்டு நரகத்துக்கு போக வேண்டியதான். முடிஞ்சு போச்சு. இதை பின்பற்றி இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்னன்னா வேதத்தை தியானம் பண்றது கிடையாது. பாஸ்டர் கொடுக்கிறாரு, 1000 வசனம் கொடுக்கிறாரு, போதும், முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்டவர்களும் பூமிக்கு இல்ல, வீட்டுக்கே உப்பு கிடையாது. இவங்க பூமிக்கு எங்கிருந்து உப்பாக முடியும்? இவங்க எப்படி உலகத்துக்கு வெளிச்சமாக முடியும்? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உப்பு சப்பு இல்லாம வேஸ்டா இருக்கிறாங்கன்னா காரணம் என்னன்னா அவர்களுக்கு உண்மையில இயேசு மேல அன்பு இல்லை. அது எப்படி தெரியுதுன்னா வேதத்தை அவர்கள் தியானம் பண்றது இல்லை. தினமும் வேதத்தை தியானம் பண்ணணும். அப்பந்தான் ஒரு காரியம் நடக்கும். என்ன தெரியுமா? யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனத்துல இயேசு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். யோவான் 14:12 அவர் என்ன சொல்றாரு?
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணாரு? மரித்தோரை உயிரோடு எழுப்பினாரு, குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்தினாரு, குருடர்கள் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் எழுந்து நடந்தார்கள். இயேசு பண்ணாத அற்புதங்களே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் செய்த கிரியைகளை தானும் செய்வோமா, அவரை விட பெரிய கிரியைகளையும் செய்வோம் சொல்லி இருக்கிறார். இதான் வாக்குத்தத்தம். பூமிக்கு உங்களையும் என்னையும் உப்பாக்குறதுக்கு, உலகத்துக்கு உங்களையும் என்னையும் வெளிச்சமாக்குறதுக்கு இங்க எழுதி வச்சிருக்கிறாரு. இயேசு யார்? இயேசு யார்? மனுஷனா? இயேசு யார்? மனுஷனா? தீர்க்கதரிசியா? அவர் மனுஷனும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல. அவர் மனுஷகுமாரன், அவர் பரலோக தேவன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு பரலோக தேவன். இன்னைக்கு அவர் தான் இறங்கி வர போறார். இந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கோம், அவர் தான் இறங்கி வர போறாரு. இந்த வேதம் முழுக்க இயேசுவை பத்தி தான் தெரிவிக்குது. அவர் தான் இறங்கி வரப்போறாரு. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் அவர்களுடைய கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த நம்பிக்கை தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்குது. அதைத்தான் பிலிப்பியர் 3:20 பார்த்தோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை இருக்கு. அப்படி நம்பிக்கையுடையவர்கள், சகோதரனே சகோதரியே, நீ நானும் எப்படி இருக்கணும் தெரியுமா? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும், பூமிக்கு உப்பாக இருக்கணும். இயேசு எதிர்பார்க்கிறார். அவருக்கு அவர் என்ன செஞ்சாரோ அதை இந்த பூமியில நாம பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதுதான் வல்லமை. சாத்தானுக்கு எதிரான வல்லமை, வியாதிகளுக்கு எதிரான வல்லமை. அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சாபங்களுக்கு எதிரான வல்லமை, பில்லி சூனிய கட்டுகளுக்கு எதிரான வல்லமை. எந்த பில்லி சூனிய கட்டையும் நீங்களும் நானும் உடைக்கலாம். எந்த சாத்தானுடைய கட்டையும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கலாம். இயேசு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. உங்களையும் என்னையும் உப்பாக்குறதுக்கு, உங்களையும் என்னையும் உலகத்துக்கு வெளிச்சமாக்குறதுக்கு அவருடைய வல்லமை அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமைகள் என்ன? அவருடைய வல்லமைகள் என்ன? ஒன்று, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். அப்ப வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உங்களுக்கும் எனக்கு இருக்கு. இதை கொஞ்சம் கிளியரா பார்க்கணும்னா அவர் சொல்றாரு, மத்தேயு 16:19 மத்தேயு 16:19 சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களையும் நான் உங்களுக்கு தருகிறேன். மத்தேயு 16:19 மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். முதல் வல்லமை உங்களை என்னையும் இந்த பூமிக்கு உப்பாக்குறதுக்கு, உலகத்துல வெளிச்சமாக்குறதுக்கு அவர் கொஞ்சம் கிளாரிட்டியா கொடுக்கிறது என்ன? வானத்திலும் பூமியில் உள்ள வல்லமையில முதல் வல்லமை என்ன? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் இயேசு கையில தான் இருக்கு. இயேசு தீர்க்கதரிசி அல்ல, அவர் மனுஷகுமாரன், அவர் தெய்வம். அவர் தெய்வம். அந்த தெய்வம் சொல்லியிருக்கிறாரு, இந்த பூமியில நடமாடும் போது சொல்லியிருக்கிறாரு, மகனே மகளே, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். நான் உனக்கு தருவேன். யாருக்கு தருவாரு? அவர் மேல உயிருக்கு உயிரா அன்பா இருக்கிறவங்களுக்கு. சும்மா ரோட்ல போற எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் தரமாட்டாரு. இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் என்ன பண்ணும்? பார்க்கிறோம், கட்டவும் அவிழ்க்கவும் செய்யும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கட்டவும் அவிழ்க்கவும் வல்லமை. வியாதியின் கட்டுகளை இயேசுவின் நாமத்துல போனா சரியா போயிடும். பிசாசை இயேசுவின் நாமத்துல கட்டி வெளியே போனா முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். வியாதிகள் மேல வல்லமை, சாபங்கள் மேல் வல்லமை, பிசாசின் அதிகாரங்கள் மேல உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வல்லமை,
அவருடைய வல்லமை அவர் பண்ணாரு. மத்தேயு 15வது அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. மத்தேயு ஒரு சாம்பிள் இயேசு என்ன பண்ணாரு. அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். அல்லேலூயா. இதுல பாருங்க, ஊனர் யாரு? சப்பானிகளா? இல்ல. இங்கிலீஷ் பைபிள்ல பாருங்க, ஊனர் என்றால் மைம்டு, கை கால்கள் தரிக்கப்பட்டவர்கள், யுத்தத்துல கை கால் தரிக்கப்பட்டவர்கள். அந்த ஆட்களை கொண்டு வந்து, யுத்த வீரர்கள், கை கால் இழந்தவர்களை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல தூக்கி கொண்டு வந்து வச்சாங்க. இயேசு அவர்கள் மேல கைகளை வச்சார். வச்ச உடனே என்னாச்சு? புது கை கால்கள் உருவாகியது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த வல்லமே உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கார். இந்த வல்லமே உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். பரலோகத்தின் திறவுகோல்கள், இதுதான் பரலோகத்தின் திறவுகோல்கள். அல்லேலூயா. கிரியேட்டர் காட், சிருஷ்டி கர்த்தருடைய வல்லமை. இயேசு சிருஷ்டி கர்த்தர். அல்லேலூயா. ஏதாவது டவுட் இருக்கா? இயேசு சிருஷ்டி கர்த்தர். கொலோசியர் 1வது அதிகாரம் 15-16. இயேசுவே சிருஷ்டி கர்த்தர். கொலோசியர் 1:15-16. அவர் அதிரசியமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் எப்படியா? சகலமும் இயேசுவை கொண்டும் இயேசுவுக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இயேசு சிருஷ்டி கர்த்தர். சிருஷ்டி கர்த்தர். கை கால் இல்லைன்னா அதை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு மட்டுமே உண்டு. அந்த வல்லமையை அவர் செய்து காண்பித்தார். அந்த வல்லமையை இன்றைக்கு உங்க கையில, என் கையில கொடுத்திருக்கிறாரு. யாருக்கு கொடுக்கிறாரு? அவர் மேல உயிருக்கு உயிராக அன்பாக இருக்கிறவங்க. யார் அவர் மேல உயிருக்கு உயிராக அன்பா இருக்காங்க? அவருடைய கற்பனைகளை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய வசனத்தை தியானம் செய்து அதன் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் வல்லமை. இரண்டாவது சொல்றாரு லூக்கா 10:19. லூக்கா 10:19 எடுத்துக்கொள்ளுங்க. அவர் அடுத்த என்ன வல்லமை கொடுக்கிறார் பாருங்க. இந்த வல்லமைகள் உங்களுக்கு இன்னைக்கு வரணும். ஒவ்வொருத்தரும் இந்த வல்லமையை பெறணும். லூக்கா 10:19 அவர் சொல்றாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். முதல்ல கட்டவும் கட்டவளுக்கும் வல்லமை. ரெண்டாவது கம்ப்ளீட்டா பிசாசு மேல வல்லமை. கம்ப்ளீட்டா பிசாசு மேல வல்லமை. அல்லேலூயா. உலகத்துல 2 ராஜ்யங்கள் இருக்குது. ஒன்று பரலோக ராஜ்யம், அதுக்கு பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியானவரும் அங்க இருக்கிறாங்க. அதற்கு எதிராக, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எதிராக இன்னொரு ராஜ்யம் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? பிசாசின் ராஜ்யம், இருட்டின் ராஜ்யம், அந்தகார ராஜ்யம். அந்தகார ராஜ்யம். அந்த இருட்டு ராஜ்யத்துக்கு தலைவன் யார்? விழுந்து போன தேவதூதன் லூசிபர். அவனுக்கு பெயர் வலு சர்ப்பம், அவனுக்கு பெயர் பழைய பாம்பு, அவனுக்கு பெயர் வலு சர்ப்பம். அல்லேலூயா. இப்போ இந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், இதனுடைய தலை கல்வாரி சிலுவையில் நசுக்கப்பட்டது. இயேசு அதன் தலையை நசுக்கினார். இதை குறித்து தீர்க்க தரிசனமாக ஆதியாகமம் 3:15 பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:15 பார்க்கிறோம். உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். தீர்க்க தரிசனமாக ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே இது சொல்லப்பட்டு விட்டது. இது கல்வாரி சிலுவையில இயேசு தான் உயிரை கொடுத்ததன் மூலம் நிறைவேறிவிட்டது. அல்லேலூயா. சிலுவையில அவர் எப்போ என்னுடைய ஆவியை பிதாவை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் கொடுத்தாரோ அந்த நொடியே பிசாசுடைய சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது. தலையை நசுக்கிட்டு அவர் உலகத்தை கையில எடுத்திருக்கலாம், உலகத்தை முழுக்க கையில எடுத்திருக்கலாம். ஆதாம் ஏவாளால இழந்து போன அந்த அதிகாரத்தை திருப்பி எடுத்திருக்கலாம். அவர் எடுக்கல. ஏன் எடுக்கல? அவரால் எடுக்க முடியுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்துக்கு 20வது வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 20:1
அவர் பிசாசை எப்படி கட்டுறாரு பாருங்க. வெளிப்படுத்தல் 20:1. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இப்போ பிசாச லூசிஃபரை 1000 வருஷத்துக்கு இயேசுவின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மிகாவேல்ங்கிற தேவதூதனை அனுப்பி அவரால் கட்டி அவனை கொண்டு போய் எங்க போட முடியுது? பாதாளத்தில் போய் முத்திரை போட முடியுது. அடுத்தது 10வது வசனத்துல பாருங்க. 20வது அதிகாரம் 10வது வசனத்துல பிசாசுக்கு முடிவு அங்க இருக்குது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். அப்படின்னா இந்த வல்லமை இயேசுவுக்கு எப்போதுமே இருக்குது. இயேசுவுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு எந்த நிமிடமும் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பமான லூசிஃபரை பிடிச்சி அவனையும் அவனை சேர்ந்த பிசாசுகளையும் பிடிச்சி நிரந்தரமா பாதாளத்தில் கொண்டு போட முடியும். அல்லேலூயா. அவருக்கு வல்லமை உண்டு, பரலோக ராஜ்யத்துக்கு வல்லமை உண்டு உண்டு. ஆனா அதை பண்ணல. இயேசு கல்வாரி சிலுவையிலே தான் உயிரை கொடுத்த உடனே பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. பாவத்திற்கான முழு விலை கொடுக்கப்பட்டு விட்டது. கொடுக்கப்பட்ட உடனே ஆதாமால் இழந்து போன அந்த உலகத்தை அவர் திருப்பி எடுத்திருக்கலாம். திருப்பி எடுக்கல. காரணம் என்ன தெரியுமா? இயேசுவுக்கு ஒரு மனவாட்டி தேவை. இந்த உலகம் அண்ட சராசரமும் சிருஷ்டிக்கப்பட்டது இயேசுவுக்காக. அவருக்கு ஒரு மனவாட்டி வேணுங்கிறதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஒரு மனவாட்டி வேணுங்கிறதுக்கு தான் ஆதாம படைச்சார். அவனுக்கு ஒரு துணை வேணும்னு ஏவாள். ஆதாம் ஏவாளுக்காக இந்த மொத்த அத்தனையும் படைச்சார். அண்ட சராசரத்தையும் படைச்சாரு. தப்பு நடந்து போச்சு, பாவம் வந்துச்சு. தானே உலகத்துக்கு இறங்கி வந்தாரு. ஆதாம் செய்த பாவத்துக்கு தானே தன்னை பலியா கொடுத்து குற்ற நிவாரணம் பலியா அவர் கொடுத்தாரு. பாவ நிவாரண பலியாக தன்னை கொடுத்தாரு. கொடுத்து முடிச்ச உடனே ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு இயேசு மனுஷகுமாரனாக கீழே வந்து தான் உயிரை கொடுத்ததோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் க்ளோஸ்ட். அதுதான் எல்லாம் முடிந்ததுங்கிறார். எல்லாம் முடிந்ததுன்னு யோவான் 19:30 அவர் சொன்னது இதுதான். பிசாசுக்கு கொடுக்க வேண்டிய பாவத்தின் கிரயம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுத்து முடிச்ச உடனே உலகத்தை பிசாசு கையிலிருந்து எடுத்துருக்கலாம். அவர் செய்யல. காரணம் என்னன்னா, வேண்டாத மனைவியை வச்சு வாழ அவர் விருப்பப்படலை. வேண்டாத மனைவி, தன்னை நேசிக்காத ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு அவர் வாழ விரும்பல. அவர் யாருக்காக வெயிட் பண்றார்? அவருடைய மனவாட்டியை அழைத்து கொள்ளதுக்கு தான் அவர் எங்க இருக்கிறாரு, எங்க இருந்து வராரு? வானத்தில் இறங்கி வருகிறாரு அப்படின்னு சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 பார்த்தோம். இயேசு தான் இறங்கி வராரு. கன்னி மரியாளோ அவங்க தாயோ தகப்பனாரோ வரல. அல்லேலூயா. இயேசு தான் இறங்கி வராரு. இறங்கி வந்து அவருக்கு மனவாட்டிய கொண்டு போறார். அவருக்கு மனவாட்டி. அப்படிப்பட்ட எந்த மனவாட்டியை கொண்டு போறாரு? அவர் மேல உயிரை வச்சிருக்கிற மனவாட்டிய. நம்ம ஏற்கனவே மார்க் 12:30 பார்த்தோம். இந்த மனவாட்டி அவரோடு எப்படி வாழ போறா அப்படிங்கிறத எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த மனவாட்டிக்குள்ள ஸ்லாக்கியம் என்ன? இந்த ஸ்லாக்கியம் 21வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 21:3-4 பார்க்கிறோம். 3வது அதிகாரத்துல இந்த மனவாட்டியும் இயேசுவும் ஒரே இடத்துல இருக்க போறாங்க. அப்புறம் சொல்றாரு, 4வது வசனத்துல சொல்றாரு, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. மரணமே இல்லாத, துக்கமே இல்லாத, அலறுதலே இல்லாத பரலோக ராஜ்யத்துல இயேசுவோடு யுக யுகமாக வாழ போகுது. இது யாரு? அவர் தெரிந்தெடுக்கும் மனவாட்டி. இந்த மனவாட்டி எப்படி இருக்கணும்? அவர் மேல உயிருக்கு உயிரா இருக்கணும். அவர் மேல உயிருக்கு உயிரா இருக்கணும். அந்த உயிருக்கு உயிரா இருக்கிற மனவாட்டியை மட்டும்தான் தெரிந்தெடுத்து கொண்டு போறாரு. சும்மா நான் சபைக்கு வந்துட்டு போறேன். எந்த மாதிரி மனவாட்டி? பூமிக்கு உப்பாக இருக்கிறேன். இயேசு இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன். அவர் உலகத்துக்கு ஒளியாக வந்தார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பேன்னு சொல்லிட்டு எந்த பிள்ளை இயேசு மேல உயிருக்கு உயிரா இருந்து அவர் வசனத்தை தியானம் பண்ணி அவர் சொன்ன கற்பனைகளின்படி நடந்து அநேகரை ஒளிக்குள்ள கொண்டு வருதோ அந்த பிள்ளை தான் அவரோடு யுக யுகமா மனவாட்டியா உட்கார போகுது. அல்லேலூயா. அவரை நேசிக்கணும்,
அவரை நேசிக்கிறது எப்படி? அவர் எல்லார் மேலேயும் அன்பு கூர்ந்தார், பாவிகள் மேல அன்பு கூர்ந்தார். நீங்களும் நானும் பாவிகள் மேல அன்பு கூர்ந்தோமா? நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணுமா? உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோமா? இருக்கணும்னா பாவிகள் மேல இயேசு எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதை போல நீங்களும் நானும் பாவிகள் மேல அன்பு கூறணும். மார்க் 12:31, மார்க் 12:31 அடுத்த வசனத்திலே அவர் சொல்றாரு, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிங்கிறார். உன்னை நேசிக்கிறத போல பிறனை நேசி. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்து சகோதர சகோதரிகள் மேல அன்பு இருக்கா? முகமதிய சகோதர சகோதரிகள் மேல அன்பு இருக்கா? இயேசுவை பின்பற்றுறோம்னு சொல்லிட்டு நரகத்துக்கு போய் கொண்டிருக்கும் ரோமன் கத்தோலிக்க சகோதர சகோதரிகள் மேல, சகோதரனே சகோதரியே உனக்கு அன்பு இருக்கா? அன்பு இருக்குன்னா நீ அவங்களோடு போய் நின்று இயேசுவை குறித்து சொல்வ. அப்படி போறதுக்கு முன்னால வேதத்தை நல்ல தியானம் பண்ணி நடு ராத்திரில 1 மணி நேரம் 2 மணி நேரம் அழுது ஜெபம் பண்ணிட்டு நீ போனா அவர்களுக்கு மீட்பை இயேசு கொடுப்பார். இயேசு சும்மா செயல்பட மாட்டார். இயேசு சும்மா செயல்பட மாட்டார். அவர் பரலோக தேவன். அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல பிசாசை கட்டி தூக்கி தூர போட்டுட்டு முழு உலகத்தையும் தான் கையில எடுத்திருக்கலாம். எடுக்க விரும்பல. அவர் யாரை எடுக்க விரும்புகிறார் தெரியுமா? யாரோடு வாழ விரும்புகிறார்? யாரோடு நிரந்தரமாக யுக யுகமாக வாழ விரும்புகிறார்னா அவரை நேசிக்கிற பிள்ளை. அவரை நேசிக்கிற பிள்ளைன்னா அவரை போலவே மற்றவர்கள் மேல அன்பு செலுத்துகிற பிள்ளை. இவன் பாவி, இவன் இப்படி, இவன் அப்படி அப்படி சொல்லிட்டு நியாயம் தீர்க்கிற பிள்ளை இயேசுவோடு இருக்க முடியாது. இயேசுவோடு இருக்க முடியாது. அவர் சொல்றாரு எப்படிப்பட்ட பிள்ளை. எபேசியர் 5:27 சொல்றாரு. எபேசியர் 5:27 சொல்றாரு, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமை உள்ள சபை. மகிமை உள்ள பிள்ளை. கரை இருக்கக்கூடாது, திரை இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கரை திரை பிழை ஒன்று இருக்கக்கூடாது. பரிசுத்தம் இருக்கணும். இயேசுவுடைய மகிமை காணப்படணும். இயேசுவுடைய ஒளி அந்த பிள்ளை மேல காணப்படணும். அந்த ஒளி காணப்பட்டதுன்னா இந்த பிள்ளை உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும். மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த பிள்ளைய பார்த்தவொன்னு சொல்லுவாங்க, இது இயேசுவுடைய பிள்ளை, இந்த பிள்ளை இயேசுவுடைய பிள்ளை. இந்த பிள்ளை என்ன பண்ணும்? இயேசுவுடைய பிள்ளைன்னு அவங்க சொல்றாங்கன்னா இந்த பிள்ளை என்ன பண்ணும்? கையில வேதாகமத்தை எப்போதும் வச்சிருக்கோம். கையில வேதாகமத்தை வச்சிருக்கோம். எந்த விஷயம் வந்தாலும் அந்த விஷயத்துக்கு பதில் எங்க இருந்து வரும்? வேத வசனத்துல இருந்து தான் வரும். ஆபீஸ் மேட்டரா, அதுக்கு பதில் வேத வசனத்திலிருந்து வரும். குடும்பத்துல ஒரு சிலருக்கு தகராறா, வேத வசனத்திலிருந்து வரும். பிசாசு போராட்டமா, அதுக்கு பதில் வேத வசனத்திலிருந்து வரும். இது மட்டுமில்ல, இந்த பிள்ளை தலையில கை வைக்கும், வியாதி குணமாகும். இந்த பிள்ளை தலையில கை வைக்கும், பிசாசு ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறதுனா இப்படிதான். பிறர் மேல அன்பு வச்சு இயேசுவுடைய வல்லமையை வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது சாத்தானின் கோட்டை உடையுது. சாத்தானின் கோட்டையிலிருந்து நரகத்துக்கு போய் கொண்டிருக்கின்ற நமக்கு அருமையான இந்து சகோதர சகோதரிகள், முகமதிய சகோதர சகோதரிகள், ரோமன் கத்தோலிக்க சகோதர சகோதரிகள், கடவுளே இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கூட்டம் கூட்டமாக உன் நிமித்தமாக இயேசுக்குள்ள வருவாங்க. மலை மேலுள்ள பட்டணம் நீ மலை மேல் உள்ள பட்டணம். நீ உலகத்துக்கு உப்பாயிருப்பாய், நீ உலகத்துக்கு வெளிச்சமாயிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல உன் கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற வல்லமை பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். இரண்டாவது பிசாசின் மேல் அதிகாரம். நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், 2 அதிகாரங்கள் இருக்கு. ஒன்று பரலோக ராஜ்யம், இரண்டாவது பிசாசின் ராஜ்யம். இப்ப பரலோக ராஜ்யத்தோட வல்லமை என்னன்னு பார்த்தோம். பிசாசை 1 செகண்ட்ல பிடிச்சி கட்டி பாதாளத்துல போட முடியும். இதான் பரலோக ராஜ்யத்தின் வல்லமை. இந்த வல்லமையை உங்க கையில கொடுத்திருக்கிறார் பிசாசை விரட்டுறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முதல்ல பிசாசு ஓட்டுனது ஒரு விசேஷமான அனுபவம். ஒரு 2-3 வருஷம் இருக்கும். உடுமல்பேட்டையில சிஎஸ்ஐ சபையில மெசேஜ் கொடுத்துட்டு பிரேயருக்கு பெரிய கூட்டம் வந்துட்டாங்க. சபைக்குள்ள பெரிய கூட்டம். அதுல வாலிப பொண்ணுங்கள் தாவணி கட்டிட்டு யூனிஃபார்மா வந்தாங்க. அதுல ஒரு தங்கச்சி பக்கத்துல வரும்போது தலை அப்படியே ஆடிச்சுது. என்னடா தலை ஆடுது? எனக்கு அனுபவம் பிசாசு ஓட்டுறதுலாம் தெரியாது. அது தலை ஆடுதுன்னொன்னே, எசப்பா இது தலை ஆடுது, சம்திங் ராங், எனக்கு அது மேட்டர் ஒன்றும் தெரியாத அப்படின்னு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதப்பா. அது வந்தோடனே தங்கச்சி நீ போ, அப்புறம் அப்படியாவது அது வீட்டுக்கு போயிடுமான்னு பார்த்தேன். அது போக மாட்டேங்குது. திருப்பி வருது. திருப்பி பக்கத்துல வரும்போது தலை ஆடுது, இப்படியே ஆடுது. இப்ப எனக்கு வேற வழியே இல்லை. நான் சொன்னேன், ஏசப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் அந்த தங்கச்சி தலையில கவிச்சு இயேசுவின் நாமத்துல போ பிசாசு என்பேன். அந்த பிசாசு போகணும். அப்படித்தான் இது போகல. அப்பா உங்களுக்கு தான் கெட்ட பேர். இந்த தங்கச்சி வந்தது தலையில கை வச்சு நான் பாக்குறேன். அந்த சிஎஸ்ஐ 1000 பாக்குறேன். அவர் ரொம்ப தூரத்தில் தள்ளி நிற்கிறாரு, பக்கத்திலே வரமாட்டேக்காரு.
யாரும் உதவிக்கு இல்லை. பெந்தேகோஸ்தே சபையில யாராவது ஒரு பாஸ்டர் பக்கத்தில் இருப்பாங்க, ஒரு ஆள் கிடையாது தள்ளி போய் நிற்கிறாரு, இதெல்லாம் நமக்கு வேண்டாத வம்பு அப்படின்னு. இப்போ அந்த தங்கச்சி தலையில வச்சு இயேசுவின் நாமத்தில் பிசாசு, அவ்வளோதான். அந்த தங்கச்சி சுருண்டு விழுந்தது, பிசாசு சரியா போச்சு, எந்திரிச்சிட்டு சலாம் அடிச்சுட்டு போயிட்டு. அல்லேலூயா. முதல்ல பிசாசு வந்து சின்ன பிசாசு தான் கொடுப்பார், குட்டி பிசாசு தான் கொடுப்பார். கொஞ்சம் நாள் ஆக தான் கொஞ்சம் பெரிய பிசாசு அனுப்புவார், ட்ரைனிங் கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. பிசாசு ஓட்டுற வல்லமை அவர் கொடுத்திருக்கிறாரு. அவர் லூக்கா 10:19 பிசாசு மேல முழு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் தெளிவா காமிச்சார். லூக்கா 8:31 தெளிவா காமிச்சார். அந்த லேகியோன் பிசாசுகள் இயேசு கிட்ட கெஞ்சுது, தங்களை பாதாளத்துக்கு போக கட்டளையிடாதபடி அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. லூக்கா 8:31. எனக்கு தெரிஞ்சது, ஆஹா, இயேசுவுக்கு ஒரு வல்லமை இருக்கு, பிசாச பாதாளத்துக்கு இப்பவுமே அனுப்பலாம். இந்த முழு வேதாகமத்துல பிசாசு பாதாளத்துல போய் கட்டப்படுவது எப்போன்னா, நீங்க பார்த்தீங்க வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் 10வது வசனத்திலையும். இதுக்கு முன்னால கிடையவே கிடையாது. பிசாசு பாதாளத்துல கட்டப்படுறது கிடையவே கிடையாது. பிசாசுக்கு மரணம் கிடையாது, அவனுக்கு மரணம் கிடையாது. அவனுக்கு மரணம் இங்கதான் வருது, வெளிப்படுத்தல் 20:10 தான் ஃபைனலா வருது. ஆனா வேதம் தெளிவா ஒன்ன சொல்லி கொடுத்துருச்சு. லூக்கா 8:31 மூலம் பிசாசுக்கு நீங்களும் நானும் மரண தண்டனை கொடுக்கலாம். அல்லேலூயா. இயேசு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. கையை வைத்து அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இயேசுவுக்கு அந்த வல்லமை இருந்தது. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை பூரா நமக்கு இருக்கு. அதை நம்ம எங்க பார்த்திருக்கோம்? யோவான் 14:12 பார்க்கிறோம். ஒரு என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இதான் ரூல். எழுதி தரப்பட்டுள்ள அதிகாரம், எழுத்து மூலம் தரப்பட்டுள்ள அதிகாரம். இது தெரிஞ்சவனே எனக்கு புரிஞ்சிருச்சு, தேவ தூதர்களுக்கு இல்லாத அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சிட்டு. இயேசுவோட பிள்ளைகளுக்கு தேவ தூதனுக்கும் கொடுக்கப்படாத அதிகாரம் நம்மகிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டார். ரைட், வெரி குட். இப்போ டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சென்னையில் ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னால ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். ஒரு ஃபார்மசி பி ஏதோ ஒரு டிப்ளமோ படிக்கிற, நர்சிங் படிக்கிற ஒரு ஸ்கூல். அதில் அங்கே உள்ள பையங்களுக்கு பெண்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி ப்ரேயர் பண்ணால், ஒரு தங்கச்சிக்கு பயங்கரமான பிசாசு, பயங்கரமா தூக்கி எல்லாரையும் அடிக்க துவங்குச்சு. நான் போய் பக்கத்தில் போய் நின்றுட்டு, பிசாச கையை கட்டு அப்படின்னேன். உடனே கையை கட்டுச்சு. ஆனாலும் ஊன்னு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தது. தலையை கீழே போடு அப்படின்னேன். தலையை கீழே போட்டுச்சு. தலையை கீழே போட்ட பிறகு ஊன்னு கத்துச்சு. இப்போ வாயை மூடு அப்படின்னேன். சைலண்ட் ஆயிட்டு. இப்போ சொன்னேன், பிசாச உன்னை இயேசுவின் நாமத்தில் 1லேருந்து 5 எண்ணி பாதாளத்தில் போய் கட்ட போறேன். 1லேருந்து 5 எண்ணி உன்னைய நிரந்தரமா பாதாளத்துல கட்ட போறேன் அப்படி என்ன அப்படின்னு சொன்னோன்னா பயங்கரமா ஒரு கத்துச்சு. இப்போ ஆரம்பிச்சேன். 5 4 3 2 1 இயேசுவின் நாமத்துல பிசாச உன்னை பாதாளத்துல போய் ஆணி அடிக்கிறேன். இப்படித்தான் முடிஞ்சது. சைலண்ட். பிசாசு காலி. இவ்வளவுதாங்க, பிசாசு காலி. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப என்ன லெவலுக்கு போயிருக்கு? இந்த வருடம் பிப்ரவரி மாசம் 16ஆம் தேதி பூனால 16 வருஷம் பீடிக்கப்பட்டிருந்த பிசாசு, அவங்க பெண்ணுக்கு, அந்த தாயாருடைய பெண் பிறந்ததுல, இந்த பிள்ளைக்கு 16 வயசு, பொம்பளை பிள்ளைக்கு தலைவலி 16 வருஷம். எப்படி இருக்கும் பாருங்க. அநியாயம். அந்த தலைவலி 2 நாளைக்கு பிறகு எனக்கு வந்தது. அப்பதான் ஐயோ, இந்த தலைவலி இந்த தங்கச்சிக்கு இருந்ததா? 16 வருஷம் இருந்த தலைவலி. உடனே புரிஞ்சிருச்சு பிசாசு இருக்கு. நான் நினைச்சேன் அந்த பொம்பளை பிள்ளை மேல பிசாசு இருக்குன்னு. பூனால தலையில கைய வச்சேன். அம்மா மேலையும் பிள்ளை மேலையும் தலையில கை வச்சா அம்மா மேல பிசாசு, தாயார் மேல பிசாசு. இப்ப அது கீழே உளுந்து நல்லாக்க படுத்துட்டு ஒரே கத்து, ஓன்னு கத்து, 4 பக்கமும் கட்டடம், அப்படி அதிர்ற மாதிரி கத்துது. அப்ப பக்கத்துல போறேன். ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சுக்கிட்டேன். மராட்டியில அவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். இந்த அம்மா இந்த பக்கம் விழுந்து கிடக்கு, டிரான்ஸ்லேட்டர் இந்த பக்கம் வரமாட்டேக்காரு, இந்த பக்கம் போறாரு. சரி பரவாயில்ல, இந்த பக்கம் போறாரு. சரி பரவாயில்ல, இளைஞன் என்ன பண்றது? அவ்வளவுதான் தைரியம். இப்ப நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். பிசாசே, இன்னைக்கு நான் நல்ல மூட்ல இருக்கேன், உனக்கு எந்த கன்செஷனும் கிடையாது, உனக்கு எந்த ஆஃபரும் கிடையாது. கிறிஸ்மஸ் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர் ஒண்ணு இன்னைக்கு கிடையாது. உன்னை இயேசுவின் நாமத்துல 1லேருந்து 5 எண்ணி பாதாளத்துக்கு அனுப்ப போறேன் அப்படின்னா. கொஞ்சம் கிளாரிட்டியா, பிசாசே உனக்கு நான் மரண தண்டனை கொடுக்க போறேன்னு. அல்லேலூயா. என்ன அதிகாரம் பாத்தீங்களா? கையை வைத்து அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்க அதிகாரத்தை பாருங்க. பிசாசுக்கு மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரம். நான் உனக்கு மரண தண்டனை கொடுக்க போறேன்னு அந்த பிசாசு உயின்னு பயங்கரமா கத்துச்சு. இப்ப நான் சொன்னேன், கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனனால அன்னைக்கு கொஞ்சம் நல்ல மூடு. ராத்திரி 11:15
கொஞ்சம் நல்ல மூடு. என்ன சொன்ன தெரியுமா? பிசாசே, உனக்கு கடைசியா ஏதாவது ஆசை இருந்ததுன்னா நான் உனக்கு மரண தண்டனை கொடுக்க போறேன். உனக்கு கடைசியா ஏதாவது ஆசை இருந்தா உன் மாஸ்டர் லூசிஃபர்ட்ட கேட்டுக்கோ. நான் மெதுவா எண்ணுறேன், என்ன 1 to 5 மெதுவா எண்ணுறேன். நீ வந்து உன் மாஸ்டர்கிட்ட கேட்டுக்கோ, உன் கடைசி ஆசை என்ன. தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னால கூப்பிட்டு கேட்பாங்க முந்தின நாள், உனக்கு என்னப்பா வேணும், நல்ல சாப்பாடு வேணுமா, யார்கிட்டயாவது பேசணுமா, அதெல்லாம் செய்வாங்கல்ல. நானும் அந்த ப்ரொசீஜரை அடாப்ட் பண்ணேன். அல்லேலூயா. அப்புறம் சொல்லிட்டு, ரைட், உன் பாஸ், உன் மாஸ்டர் லூசிஃபரை கூப்பிட்டு நீ சொல்லிக்கோ, என்ன வேணுமோ சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் எண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணிட்டு என்கரேஜ் பண்றேன் அந்த பிசாசை. பிசாசே, உங்க ஐயா உங்க மாஸ்டர் லூசிஃபர்ட்ட கூப்பிட்டு எதுனாலும் பண்ணிக்கோப்பா, எப்பயுமே பண்ணிக்கோ அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு 4. அப்புறம் மறுபடியும் என்கரேஜ். அது ஐயோ முறையோன்னு கத்திக்கிட்டு இருக்கு, கீழே விழுந்து 3 அப்படின்னா. இப்போ கத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு 2. நல்ல மூடு, நீங்களும் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். 2 அப்படின்னு சொல்லிட்டு 1 அப்படின்னு வரும்பொழுது என்னாச்சு, அந்த பிசாசுக்கு நான் வேர்டிக் கொடுக்க போறேன், தீர்ப்பு கொடுக்க போறேன். சைலண்ட் ஆயிட்டு. இப்ப சொல்றேன் இங்கிலீஷ்ல, இயேசுவின் நாமத்துல பிசாசே, உன்னைய பாதாளத்துல போய் ஆணி அடிச்சு உனக்கு மரண தண்டனை கொடுக்குறேன். அவ்வளவுதான். சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் இவன் டிரான்ஸ்லேட் அந்த தம்பி பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ள விழுந்து கிடந்த அம்மா அப்படி ஜம்ப் பண்ணி எந்திரிச்சு கை கொடுத்து சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ பிரதர் நிச்சயம் பார்க்கலாம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என் பக்கத்துல இருந்த தேவதூதன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த பிசாசை பிடிச்சி 1 செகண்ட்ல பாதாளத்துல ஆணி அடிச்சுட்டான். மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. அல்லேலூயா. இந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த அதிகாரத்தோடு நீங்க போகணும். இந்த அதிகாரத்தோடு போகணும். நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொன்னார்னா, பிசாசு மேல கம்ப்ளீட் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்க எந்த வியாதியும் குணப்படுத்தலாம். 3 வாரங்களுக்கு முன்னால RS மங்கலத்துல கேன்சர் வியாதி, அட்வான்ஸ்டு கேன்சர் வியாதி, 30 ரேடியேஷன் எடுத்த யூட்ரஸ் கேன்சர் பேஷண்ட் வந்தாங்க. ஜெபம் பண்ண அந்த செகண்ட் சரியா போச்சு. அல்லேலூயா. பீகாருக்கு கடந்த மாசம் எலெக்ஷனுக்கு போயிருந்தேன், எலெக்ஷன் அப்சர்வரா. அங்க ரோமன் கத்தோலிக் ஸ்கூல்ல போய் பிரசங்கம் பண்ணேன். ரோமன் கத்தோலிக் கான்வென்ட்ல இருந்து வந்திருந்தாங்க, அருட் சகோதரிகள் வந்திருந்தாங்க. அவங்களோட இந்த கான்வென்ட்ல வேலை பார்க்கிற ஒரு தங்கச்சி வந்திருந்தது, கல்யாணம் முடியாத பொண்ணு வந்திருந்தது, டீச்சர். அந்த தங்கச்சிக்கு என்ன இருந்தது? அர்த்ரைட்டிஸ் வியாதி, கடுமையான கொடுமையான வியாதி. வந்து சொல்லிச்சு, பிரதர் எனக்கு கை கால் முடக்கிற இந்த அர்த்ரைட்டிஸ் வியாதி இருக்குனுச்சு. அப்படியாமா தங்கச்சி, இப்ப இயேசு உனக்கு குணமளிக்கிறார். தலையில கவிச்சு, இயேசுவின் நாமத்துல அர்த்ரைட்டிஸ் வியாதி எப்போ உனக்கு இந்த தங்கச்சி மேல இனி வர்றதுக்கு அதிகாரம் கிடையாது, இயேசுவின் நாமத்துல உத்தரவிடுறேன் சொல்லிட்டு, தங்கச்சி உனக்கு அர்த்ரைட்டிஸ் வியாதி சரியா போச்சு. சொல்லி முடிச்சேன். அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தது பார்க்கலாம். 2 நிமிஷத்துல வந்து, பிரதர் எனக்கு கை கால் முட்டல மட்டுமல்ல கழுத்துலையும் வலி இருந்தது, சரியா போச்சு. 1 செகண்ட்ல அர்த்ரைட்டிஸ் வியாதி சரியா போயிடுச்சு. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குதுன்னா யார் எல்லாரும் வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். யாரு எவருக்கு இல்ல, கட்டுகள் வியாதி யாருக்கு இருக்கோ இல்லையோ கையை உயர்த்துங்க. எல்லாரும் வலது கையை உயர்த்துங்க. இப்ப நான் உங்களுக்கு கட்டுகளை உடைக்கிறத பாருங்க. உங்களுக்கு நான் கட்டுகளை உடைக்கிற ஸ்டைல பாருங்க. இந்த ஒலிபெருக்கி நிலையில யாராவது இருந்தா, இயேசுவே எனக்கு தெரியாதுன்னு இருக்கிறியா? பரவாயில்ல, நீயும் வலது கையை உயர்த்து, பரலோகத்தை நோக்கி உயர்த்து. ஏன் கை உயர்த்த சொல்றோம்? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு இயேசு ஏசாயா 66:1 சொல்றாரு. அவருடைய சிங்காசனம் பரலோகத்துல இருக்கு, வானத்துல இருக்கு. இப்ப வானத்தை நோக்கி கையை உயர்த்திட்டீங்க. வானத்தை நோக்கி கையை வைத்துட்டு, இயேசுவே என்னால ஒன்றும் பண்ண முடியாது, உம்மால மட்டும்தான் பண்ண முடியும்னு கை வைத்திருக்கீங்க. இப்போ பாருங்க, நான் கட்டளை கொடுக்குறேன். நான் இயேசுவோட பிள்ளை, அவருடைய திறவுகோல் என்கிட்ட இருக்கு, பரலோகத்தின் திறவுகோல் எனக்கு இருக்கு. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்து முகமதியர்கள் கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கு வேலை பார்க்கும். இது வேலை பார்க்கும், இந்த திறவுகோல் வேலை பார்க்கும். இப்ப பாருங்க, நான் எப்படி கட்டளை கொடுக்குறேன்னு பாருங்க. நீங்க இதை பயன்படுத்தணும், இதே முறையில நீங்க பண்ணணும். இயேசுவின் நாமத்துல இப்ப கட்டளை கொடுக்குறேன் பாருங்க. இயேசுவின் நாமத்துல கை உயர்த்திருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும், கை உயர்த்திருக்கிற அத்தனை பேருக்கும், அவர்கள் குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா சாபங்கள், கட்டுகள், வியாதிகளை எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்துல, பரலோக தேவன் இயேசுவின் நாமத்துல, சர்வ வல்லவராகி இயேசுவின் நாமத்துல எல்லா கட்டுகளையும் உடைத்தெறிகிறேன். இயேசுவின் நாமத்துல எல்லா வியாதி சாப கட்டுகளை வேரோடு பிடுங்கி எறிந்து வெளியே போய் என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்துல
இயேசுவின் நாமத்துல விடுதலையை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்துல விடுதலையை கட்டளையிடுகிறேன். சகோதரனே சகோதரியே, இப்ப நீ கையை கீழே போடலாம். போட்டுட்டு மறுபடியும் கையை உயர்த்தி இயேசுவுக்கு அல்லேலூயா போட்டு நன்றி சொல். அல்லேலூயா. இது எதுக்கு தெரியுமா? நன்றி சொல்ற. உன் கட்டு முடிஞ்சு போச்சு, உன் கட்டு உடைஞ்சு போச்சு. செக் பண்ணிப்பார், செக் பண்ணிப்பார். இது ஏன் வல்லமை இல்ல, இது பரலோக தேவன் இயேசுவுடைய வல்லமை. அவர் அந்த திறவுகோலை கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு அசால்ட்டா நான் பண்றேன் பாருங்க. சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு இப்ப நான் பயிற்சி கொடுத்திருக்கேன். 2 பயிற்சி கொடுத்திருக்கேன். 1, பிசாசை எப்படி துரத்தணும்னு பயிற்சி கொடுத்திருக்கேன். பிசாசை எப்படி பாதாளத்துல போய் அதுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு பயிற்சி கொடுத்திருக்கேன். 2வது என்ன கொடுத்திருக்கேன்? எப்படி வியாதி சாபக்கட்டுகளை உடைக்கணும், இயேசுவின் நாமத்துல உடைக்கணும், எப்படி பரலோகத்தின் திறவுகோல்களை உபயோகிக்கணும்னு 2வது பயிற்சி கொடுத்திருக்கேன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பிசாசை எப்படி ஓட்டுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஓட்டுவீங்க? எப்படி ஓட்டுவீங்க? சாரி, உங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் வரல. எனக்கு பீகார்ல போன மாசம் எலெக்ஷன் டியூட்டில எலெக்ஷன் அப்சர்வரா இருக்கும்போது அங்க 16 கூட்டங்களில் போய் பேச ஆண்டவர் அனுமதிச்சார். பூர்ணியாங்கிற மாவட்டத்தில் போயிருந்தேன். அதில் எனக்கு ஒரு கன்மேன் என் கூட எப்போதுமே என் கார்லேயே வருவார். ரிவால்வர் பிஸ்டல் வச்சுட்டு வருவார். பின்னால் ஒரு வாகனத்தில் 6 பேர் பெரிய பெரிய கன் ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் எடுத்துகிட்டு வருவாங்க. 2 குரூப். நான் சீனியர் அப்சர்வர், எனக்கு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. வரும்பொழுது இந்த கூட்டங்களில் நான் பேசும்போது அவங்களும் கூட்டத்தில் வந்து நின்றுவாங்க. கூட்டத்தில் வந்து நின்று எல்லாரும் கை வைத்துங்கன்னா இவங்களும் கை வைத்துவாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. என்னாச்சு தெரியுமா? ஒரு நாள் வந்தார், ஒரு வாரம் கழிச்சு என் பிஎஸ்ஓ வந்தாரு. ஐயா, நானும் நடுராத்திரி ஜெபம் பண்றேன் ஐயா. நடுராத்திரி ஜெபம் 25 வருஷம் சபையில பிலிவரா இருக்கான், ஒருத்தன் பண்ண மாட்டேங்கிறான். அழிகிற ஆத்துமக்களுக்காக பண்ண மாட்டேங்கான். இந்த ஆளு 5 நாள் என்கிட்ட பிஎஸ்ஓ இருக்கிறாரு, பாதுகாப்பு அலுவலரா. 5 நாள், 6வது நாள் போல வந்து சொல்றாரு, ஐயா நான் நடுராத்திரியில நீங்க சொன்ன மாதிரி ஜெபம் பண்றேன் ஐயா. அப்படி ஜெபம் பண்ணும்போது 5 4 3 2 1 சொல்லி இயேசுவின் நாமத்துல பிசாசை ஓட்டுறேன், வியாதியை போக்குறேன், போகத் ஃபைதா வகையாங்கிறார். அர்த்தம் என்ன தெரியுமா? என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. வியாதி போயிடுச்சு. இந்த ஆளு 5 4 3 2 1 சொல்லி வியாதியை போன்னு கட்டளையிடுறாரு. அவங்க சகோதர சகோதரிகளுக்கு வியாதி போயிடுச்சு. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க எப்படி வியாதியை குணப்படுத்துவீங்க? 5 4 3 2 1 இயேசுவின் நாமத்திலே காய்ச்சலே போ, இப்படிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னால விஷக்காய்ச்சல், 5 நாள் விஷக்காய்ச்சல் அப்படின்னாரு. முந்தா நாள் அப்படியா? 5 நாள் விஷக்காய்ச்சலா? 5 நாள் விஷக்காய்ச்சலுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கலாம்? சரி பொழைச்சு போ, 5 நிமிஷம் இருந்துக்கோ, அப்படித்தான். 5 நிமிஷம் இருந்துக்கோ. போன்லே பிரேயர். விஷக்காய்ச்சலே சகோதரன் இருந்து 5 நிமிஷத்துல நீ ஓடி போகணும். இயேசுவின் நாமத்துல உனக்கு நான் கட்டளை எடுக்கிறேன். 5 நிமிஷத்துல நீ இவரை விட்டு வெளியே போ, முடிஞ்சு போச்சு. இப்படித்தான். அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் 1/2 மணி நேரம் கழிச்சு நோய் குணமானதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னேன். அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. நான் மீட்டிங்ல போயிட்டேன். நேற்று இங்க வரும்போது கூப்பிடுறாரு, ஒரு நாள் கழிச்சு கூப்பிடுறாரு, ஐயா நீங்க ஜெபம் பண்ண 5 நிமிஷத்தை விஷக்காய்ச்சல் போச்சு, போனதுதான். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எங்க சர்ச்சில் ஒரு சகோதரன் இருக்காரு, வாலிப பையன், கல்யாணம் முடியாத பையன். ஒரு நாள் வந்து நின்னா, சார் எனக்கு டைஃபாய்டு. சரி ஓகே, டைஃபாய்டா, வா ஆண்டவரால டைஃபாய்டையும் குணப்படுத்த முடியும். தலையில கழிச்சு டைஃபாய்டு வியாதியே உனக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கலாம்? 5 நிமிஷம். 5 நிமிஷம், 5 நிமிஷம் தரேன். எல்லா டைஃபாய்டு கிருமியும் இவருடைய பாடியை விட்டு வெளியில போன்னு இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். 5 நிமிஷம் வேர்த்து விறுவிறுத்தது, டைஃபாய்டு போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 வருஷம் கழிச்சு அவருக்கும் மறுபடியும் டைஃபாய்டு. இப்போ பிரச்சனை வந்து சொல்றாரு, பிரதர் எனக்கு மறுபடியும் டைஃபாய்டு வந்துருச்சுன்னு எங்க அப்பாவோட விசுவாசம் டர்ன்னு இறங்கி போயிட்டு அப்படின்னாரு. ஏப்பா உனக்கு மறுபடியும் டைஃபாய்டு வந்துச்சுன்னா உங்க அப்பாவுக்கு ஏன்பா விசுவாசம் இறங்குது? போன தடவை 5 நிமிஷத்துல டைஃபாய்டை போக்கின ஆண்டவர் இப்போ போக்க மாட்டவரா? இங்க வா, உங்க அப்பாவோட விசுவாசத்தை மறுபடியும் மேலே ஏத்துவோங்க வா அப்படின்னு தலையில வச்சு, இயேசுவின் நாமத்துல டைஃபாய்டு போன முறை 5 நிமிஷத்துல போனேன், இப்போ நோ எக்ஸ்ட்ரா கன்செஷன் 5 நிமிஷத்துல இயேசுவின் நாமத்துல வெளியே போ பிசாச. 5 நிமிஷத்துல டைஃபாய்டு போயிட்டு அவங்க அப்பாவுடைய விசுவாசம் மறுபடியும் லைன்ல வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன் எப்படி வியாதியை இயேசுவின் நாமத்துல குணப்படுத்தணும், எப்படி பரலோகத்தின் திறவுகோல்கள் உபயோகிக்கணும்னு சொல்லித்தரேன். நான் பிசாசை எப்படி ஓட்டணும், பிசாசை எப்படி ஓட்டுவீங்க? தலையில பிசாசு பிடிச்சால் தலையில கை வச்சு எப்படி ஓட்டணும்? 5 4 3 2 1 இயேசுவின் நாமத்துல போ பிசாச, இப்படித்தான்.
நீங்க நல்ல மூட்ல இருந்தா இயேசுவின் நாமத்துல போ பிசாசே. உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இன்னும் கொஞ்சம் நல்ல மூட்ல இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? இயேசுவின் நாமத்துல பிசாசே உன்னை பாதாளத்துல போய் ஆணி அடிக்கிறேன். இப்படிதான் க்ளோஸ்டு. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பிசாசுக்கு நீங்க மரண தண்டனை கொடுக்கலாம். நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்களா? உலகத்துக்கு வெளிச்சமாக்க விரும்புறீங்களா? இயேசுவை உயிருக்கு உயிரா நேசிங்க. வேத வசனத்தை தியானம் பண்ணுங்க. உங்க இந்து சகோதர சகோதரிகள், முகமதிய சகோதர சகோதரிகள் எல்லாரையும் பாவிகளை நேசிங்க. நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் நேசிங்க. நேசித்து அவர்களுக்காக நீங்க நடு ராத்திரி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஆத்மாக்களுக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இப்ப நீங்க வெளியில போனீங்கன்னா இத்தனையும் நடக்கும். ஆச்சரியமா இருக்கும் சகோதரனே சகோதரியே, ஆச்சரியமா இருக்கும். உங்க வாழ்க்கையில அசால்ட்டா அற்புதம் நடக்கும். ஆமா, இது மத்தவங்களுக்கு இல்ல, உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அற்புதம் இருக்கும். அற்புதம் உங்க வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம். உங்களுக்கு தேவைகளை ஆண்டவர் பார்த்துப்பாரு. வீட்டுல சமாதானத்தை கொடுத்துருவாரு, சந்தோஷத்தை கொடுத்துருவாரு, தேவைகளை நிறைவேற்றி வைப்பாரு. இதெல்லாம் அவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க தங்களையே நோக்கி கொண்டிருக்காங்க. அவர் உலகத்துக்கே வெளிச்சமா வச்சிருக்கிறாரு, உலகத்துக்கே உப்பாக்கி இருக்கங்கிறாரு. இவன் தனக்கே உப்பாக்கிட்டு இருக்கான். உப்பாக்கி சுண்ணாம்பாகி நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. இவனை உலகத்துக்கு வெளிச்சமாக்கி இருக்கிறாரு. அதை கம்ப்ளீட்டா மறந்துட்டு இன்னைக்கு கிறிஸ்தவன்னா அப்பா இதைத்தாங்க அதைத்தாங்க. அல்லேலூயா. இவங்களை பத்தி சொல்றாரு மென்டல்னு நான் சொல்றேன். இயேசு சொல்றாரு இவங்க பால் குடிக்கிற குழந்தைகள் சொல்றாரு. எபிரேயர் 5:12-13 பால் குடிக்கிற குழந்தைகள்ங்கிறாரு. சகோதரனே சகோதரியே, இன்றிலிருந்து நீ பால் குடிக்கிற குழந்தை அல்ல. எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு இயேசுவை நோக்கி வராத. ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 15:19 நீ பரலோகத்துக்கு போணுமா? ஆண்டவர் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15:19 சொல்றாரு. இம்மைக்காக மாத்திரம் படிச்சிருவான். 1 கொரிந்தியர் 15:19 அவர் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவுமே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இம்மைக்காக இயேசுவை பின்பற்றாதீங்க. ஆனா அவர் இம்மைக்குரியத எப்படி கொடுக்கிறாராம்? அவர் நிமித்தம் இழந்தா 100 மடங்கு இங்கே தரங்கிறார். 100 மடங்கா தரங்கிறார். உங்க சகோதரனுக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள்னா அவ்வளவு பாடுகள், சாதாரணமான பாடுகள் இல்ல. கைது பண்ணுவேன் வந்து நின்னாங்க. முடியல, அவங்களால கைது பண்ண முடியல. ஐஏஎஸ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. 4 வருஷம் இன்கிரிமெண்ட் கிடையாது. ப்ரொமோஷன் டெல்லிக்கு போவிடல. ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆக விடாம 3 வருஷம் தடுத்து நிறுத்திருக்காங்க. இந்த ஏப்ரல் மாதத்துல பிரின்சிபல் செக்ரட்டரி ப்ரொமோஷன் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தரல. இதெல்லாம் என் மூஞ்சில ஏதாவது தெரியுதா? என்னைய பார்த்தா உலகத்துக்கே சொந்தக்கார மாதிரி நான் இருக்கிறேன். இப்படித்தான் நீ இருக்கணும் சகோதரனே சகோதரியே. இக்காலத்து பாடுகள் இனி வரை மகிமைக்கு ஒப்பிடத்தக்க வல்லவை என்று எண்ணுகிறேன். எங்க இருக்கு? ரோமர் 8:18 இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. அவர் சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் எதை இழந்தாயோ அது எத்தனை மடங்கு கிடைக்குமா? பேதுரு சொல்றாரு, இம்மையில் 100 மறுமையில் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வாய்கிறாரு. பாடுகள் உண்டு, அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள். நீ உலகத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வெளிச்சமா இருக்கணும். நீ பூமிக்கு ஒவ்வொரு நிமிஷமும் உப்பா இருக்கணும். உன் கையில இவ்வளவு வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. என்ன வல்லமை? 5 4 3 2 1 சொல்லி பிசாச பாதாளத்துக்கு அனுப்புற வல்லமை. 5 4 3 2 1 சொல்லிட்டு டைபாய்டு வியாதியை குணப்படுத்துற வல்லமை. 5 4 3 2 1 சொல்லி இயேசுவின் நாமத்துல கேன்சர் வியாதியை போங்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. சூப்பர் நேச்சுரல் பவர். அவர் சொல்றாரு, யாத்ராகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்றாரு. யாத்ராகமம் 7:1 சொல்றாரு, பார் மோசே, இன்று உன்னை பார்வோனுக்கு கடவுளாக்குகிறேன், தேவனாக்குகிறேன். செஞ்சாரு. பார்வோன் இவங்கால விழுந்து இந்த ஒரு முறை மாத்திரம் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் 2 தடவை கேட்டான். உங்களை ஆண்டவர் பூமிக்கு உப்பாக்கும் பொழுது, உங்களை உலகத்துக்கு வெளிச்சமாக்கும் போது மத்தவன் என்ன நினைப்பான் தெரியுமா? நீங்க பிசாசு ஓட்டும் பொழுது, நீங்க வியாதிகளை குணப்படுத்தும் போது மற்றவன் என்ன சொல்லுவான்? நீ கடவுள் அப்படிம்பா, நீ மகான் அப்படிம்பா. ட்ரெயின்ல ஒருத்தருக்கு சொல்லிட்டே வந்தேன், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. அவர் சொல்லிட்டாரு, நீங்க மகான் அப்படின்ட்டாரு. டப்புன்னு அடிச்சேன். ஒரே ஒரு மகான் தான் இருக்கிறாரு, இயேசு என்பது அவருக்கு பெயர். அல்லேலூயா. எவனாவது மனுஷன் உங்களுக்கு மரியாதை கொடுத்தான்னா
டப்புன்னு அந்த மரியாதை யாருக்கு கொடுக்கணும்? இயேசுவுக்கு கொடுக்கணும். இது பரலோக தேவன் இயேசுவுடைய வல்லமை. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மற்ற மனுஷனுக்கு இதை பார்த்தா நீங்களும் நானும் கடவுள் மாதிரி இருக்கோம். இயேசு உங்களையும் என்னையும் மற்ற மனுஷனுக்கு கடவுளாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கடவுளாக்கி உங்க மூலம் பிசாசை அழித்து தேவ ராஜ்யத்தை கட்டி அநேகரை பரலோகத்துக்கு கொண்டு வர விருப்பப்படுகிறார். எத்தனை பேருக்கு இந்த வல்லமை வேணும்? கை உயர்த்த முடியுமா? இந்த வல்லமை வேணும். நான் இயேசுவுக்காக வாழுவேன்கிறவங்க மட்டும் எழுந்திருங்க. இப்ப ஜெபத்துக்குள்ள போறோம். இந்த வல்லமை வேணும். நான் இயேசுவுக்காக வாழுவேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். வேதத்தை அனுதினமும் தியானம் பண்றவங்க மட்டும் எழுந்திரிங்க, மற்றவங்க எழுந்திரிக்க வேண்டாம். நான் 1 மணி நேரம் அழிகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். நான் பூமிக்கு உப்பாக மாறுவேன். நான் உலகத்துக்கு வெளிச்சமா மாறுவேன் சொல்றவங்க தயவு செய்து நீங்க எழுந்திருங்க. இப்போ உங்களுக்கு இந்த வல்லமெல்லாம் இறங்க போகுது. இயேசு உங்களுக்கு இந்த வல்லமையை தரப்போறாரு. இயேசு உங்களுக்கு இந்த வல்லமையை தரப்போறாரு. நீங்கள் பரலோகத்தை நோக்கி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த வல்லமை உங்க மேல இறங்க போகுது. ரெடியா இருந்துக்காங்க, தயாராகிக்காங்க. வாலிபர்கள், வாலிப பெண்கள் மேல இந்த வல்லமை இறங்க போகுது. இது வல்லமையின் நேரம். இப்ப வல்லமை நேரத்துக்குள்ள வந்துட்டோம். வல்லமை நேரத்துக்குள்ள வந்துட்டோம். நீங்க பூமிக்கு உப்பா மாற போறீங்க. இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அதை இயேசு கணக்கு போடுறதில்லை. அவர் கணக்கு போடுற தேவன் அல்ல, அவர் மன்னிக்கிற தேவன். இப்ப எல்லாரும் கண்களை மூடி, இயேசுவே நான் இப்போ உங்க வல்லமையை நான் உபயோகிக்கணும். பூமிக்கு நான் உப்பாக விரும்புகிறேன். உலகத்துக்கு நான் வெளிச்சமாக விரும்புகிறேன். இயேசு ராஜா என்னை மன்னிங்க. நான் செய்த பாவங்களை மன்னிங்க. கிறிஸ்துவனே, கிறிஸ்துவனே, கிறிஸ்தவளே, நீ இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தாய் என்பது கணக்கல்ல. இந்த நொடியிலிருந்து நீ எப்படி வாழ்கிறாய் அதைத்தான் இயேசு பார்க்கிறாரு. இயேசு அன்போடும் அருகில் நிற்கிறார். இயேசு அன்போடும் அருகில் நிற்கிறார். நீ எழுந்து நின்ன உடனே உன் பக்கத்துல இயேசு வந்து நின்னுட்டாரு. நீ எழுந்து நின்னே, நான் இயேசுவுக்காக வாழுவேன். நான் பிறருக்காக ஜெபம் பண்ணுவேன். நான் உலகத்துக்கு உப்பாக இருப்பேன். நான் பூமிக்கு உப்பாக இருப்பேன். உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பேன்னு சொல்லி நீ எந்த நிமிஷம் எழுந்து நின்றாயோ பரலோகம் உன் நிமித்தம் குதூகலப்படுது. பரலோகம் உன் நிமித்தம் ஆரவாரம் செய்கிறது. சகோதரனே, சகோதரியே, முதல் டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிட்ட. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்ப நீ கேளு, இயேசுவே, இயேசுவே என்ன மன்னிங்க. இவ்வளவு நாளும் நான் உங்களுக்காக உப்பாக இல்லை. இவ்வளவு நாளும் நான் பூமிக்கு உப்பாக இல்லை, உலகத்துக்கு வெளிச்சமாக இல்லை. உங்க வல்லமைகளை நான் வெளிப்படுத்தல. உங்க வல்லமைகளை நான் வச்சிருந்தோம், அது துருப்பிடிச்சு கிடந்தது, நான் உபயோகிக்கல. என்ன மன்னிங்கப்பா. என்கிட்ட இருந்த பாவம் என்னை வல்லமையுள்ள மனுஷனாக, வல்லமையுள்ள மனுஷியாக ஆக்காம என்ன ஒரு சாதாரண மனுஷனா வச்சிருந்தது. அப்பா நான் சாதாரண மனுஷன் அல்ல. அப்பா நான் சாதாரண மனுஷன் அல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு ராஜாவுடைய மகன். நான் வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு ராஜாவுடைய மகள். சொல்லு, சொல்லு சகோதரனே, சகோதரியே, இயேசுவே நான் உங்க மகள், நான் உங்க மகன். சொல்லு. அவருடைய அதிகாரம் இப்போ உன் மேல இறங்குது. அப்பா என்ன மன்னிங்க. அப்பா என் பாவங்கள் மீறுதல்களை மன்னிங்க. உங்களுக்கு நான் கீழ்ப்படியாம இருந்தேன்னா மன்னிங்க. உங்க வேதத்தை இதுவரைக்கும் நான் தியானம் பண்ணாம இருந்தேன்னா மன்னிங்க. அது இயேசுவுக்கு துரோகம். இயேசுவுக்கு துரோகம். வேதத்தை தியானம் பண்ணாம இருந்தால் அது இயேசுவுக்கு துரோகம். அப்பா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணேன். இதுவரைக்கும் வேத தியானம் பண்ணல. என் ஆபீஸ்ல, என் பக்கத்து வீட்டுல இந்துக்கள் இருக்காங்க, முகமதிய சகோதர சகோதரிகள் இருக்காங்க, ரோமன் கத்தோலிக்க சகோதர சகோதரிகள் இருக்காங்க. அவங்களுக்கு இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம். அவர் வழியா தான் பரலோக ராஜ்யம் போக முடியுங்கிற அந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லாம இருந்துட்டேன். மன்னிங்கப்பா. அப்பா மன்னிங்க. இனி அப்படி இருக்க மாட்டேன். அப்பா நான் ஒரு மோசே போல நிற்பேன். நான் ஒரு ஆரோன் போல நிற்பேன். நான் ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலாக, நான் ஒரு பேதுருவாக இழுந்து நிற்பப்பா. ஆரோனின் கோலை எனக்கு தாங்க, மோசேயோட கோலை எனக்கு தாங்க. அப்பா மோசே செங்கடலை 2ஆ பிரிச்சான். அன்னைக்கு கோலை நீட்டுனா செங்கடல் 2ஆ பிரிஞ்சுது. அப்பா நான் செங்கடலை, நான் யோர்தானை பிரிக்க விரும்புறேன். அப்பா எனக்கு உங்க வல்லமையை கொடுங்க. உங்களுக்காக நான் உழைப்பேன். அப்பா நான் உங்களுக்காக உழைப்பேன். இந்த நிமிடத்துல என்ன மன்னிங்க ராஜா. ஒரு முறை கூட உங்க கல்வாரி சிலுவை ரத்தத்தால என்ன கழுவுங்க. இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையா சகோதரனே, சகோதரியே, நீ சொல்ல வேண்டியது, இயேசுவே உங்களை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றேன். நான் பாவி, என் பாவத்தை மன்னிங்க. சொல்லு, நீ சொல்லு. இந்த நிமிடம் உனக்கு உலகம் தராத சந்தோஷத்தை அவர் தராரு. உலகம் தராத சந்தோஷத்தை உனக்கு தராரு. உன் பேரு ஜீவ புத்தகத்துல எழுதப்பட போது உனக்கு பரலோகத்தை அவர் தரதுக்கு தயாரா இருக்கிறாரு. உலகம் தராத சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்.
உலகம் தருகிற பிரகாரமாக நான் தருகிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இயேசு சொல்லி இருக்கிறாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, இயேசுவை பற்றி தெரியாத சகோதரனே சகோதரியே, இந்த ஒலிபெருக்கி நிலையில எங்கிருந்து கேட்டாலும் இப்போ நீ இருதயத்துல சொல்லு, இயேசுவே இயேசுவே உங்களை என் சொந்த இரட்சகராக என்னுடைய கடவுளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க கல்வாரி சிலுவையில என் பாவத்துக்காக மரித்தீங்கன்னு நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இனி வேற எதையும் யாரையும் நான் கும்பிட மாட்டேன். இயேசுவே நீங்க தான் தெய்வம், நீங்கள் தான் எனக்கு இரட்சகர். அப்பா நான் பாவி, இயேசு அப்பா நான் பாவி, என்ன மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க நீ கேளு. இப்பொழுது ஆண்டவர் உனக்கு அதை தர தயாரா இருக்கிறார். இதுவரைக்கும் முழுக்க ஞானஸ்நானம் தண்ணியில முங்கி ஞானஸ்நானம் எடுக்கலையா? நீ இப்போ ஒப்பு கொடுக்கு சகோதரனே சகோதரியே. நீ தண்ணியில முங்கி ஞானஸ்நானம் எடுக்கலனா உனக்கு பரலோகம் கிடையாதுன்னு வேதம் தெளிவா சொல்லுது, தெளிவா சொல்லுது. இப்பொழுதே உன் பேரை இந்த மீட்டிங் முடியும் பொழுது கொடு. நீ ஞானஸ்நானம் ஒரு வாரத்துக்குள்ள எடு, அதுல தாமதம் பண்ணாத. ஓ ரபலபா ரிக்கபா, நீ ஒப்புக்கொடு, நீ ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னைய வல்லமையா உபயோகிக்க போறாரு. ஓ மேல வல்லமை இறங்க போகுது, ஓ மேல வல்லமை இறங்க போகுது. அப்பா நான் ஞானஸ்தானம் இதுவரைக்கும் தண்ணியில முங்கி எடுக்கல, நான் மன்னிப்பு கேட்கிறேன். கேளு மன்னிப்பு, கேளு மன்னிப்பு, கேளு மன்னிப்பு. வேதத்தை தியானம் பண்ணல, மன்னிப்பு கேளு. சபரபா ரிக்கலபா. அப்பா உங்க பிள்ளைகள் மன்னிப்பு கேட்கிறாங்க, அப்பா உங்க பிள்ளைகள் மன்னிப்பு கேட்கிறாங்க. எல்லாரும் தயவு செய்து வலது கரத்தை உயர்த்துங்க, எல்லாரும் வலது கரத்தை வானத்தை நோக்கி உயர்த்துங்க. வல்லமை உங்க மேல இறங்க போகுது. சகோதரனே சகோதரியே, உன்னை இயேசு நேசிக்கிறார். பரலோக தேவதூதர்கள் ஆர்வத்தோடு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீ எழுந்து நின்று பரலோகத்துக்காக நிற்பேன் சொல்லியிருக்கிற, உலகத்துக்கு உப்பா இருப்பேன் சொல்லியிருக்க, உலகத்துக்கு வெளிச்சமாக நான் இருப்பேன் நீ ஒத்துருக்கிற. இப்பொழுது உன் மேல வல்லமை இறங்க போகுது, இப்போ உன் மேல வல்லமை இறங்க போகுது, வல்லமை இறங்க போகுது. உள்ளத்தை உயர்த்திக்கோ, உள்ளத்தை உயர்த்திக்கோ. அடியேன் இப்போ உங்களுக்காக பரலோக தேவனை விண்ணப்பம் பண்ண போறேன். எனக்குள்ள வரங்கள் இரட்டிப்பா உங்க மேல இறங்க போகுது. அடியேனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வல்லமைகள் ஒவ்வொன்றாக, அபிஷேகங்கள் ஒவ்வொன்றாக உன் மேல இறங்க போகுது. முதல் வல்லமை இயேசு எனக்கு கொடுத்திருக்கிற வல்லமை என்னன்னா ஆபிரகாமின் விசுவாசம். இந்த ஆபிரகாமின் விசுவாச ஆவி இப்ப உன் மேல இறங்க போகுது. இரண்டாவது தானியேலுடைய சிங்கத்தை எதிர்கொள்ற தைரிய ஆவி, இந்த ஆவி உன் மேல இறங்க போகுது. மூன்றாவது பரலோகத்தின் திறவுகோல்களை எனக்கு கொடுத்திருக்காரு, அது உன் மேல இறங்க போகுது. நாலாவது பிசாசின் மேல அதிகாரம், தேவனுடைய விரல் என்ற அதிகாரம் உன் மேல இறங்க போகுது. ரெடியாரு? அடுத்தது போதக ஊழியம், போதக வரம், அதுவும் மேல இறங்குது. வசனத்தை நீ பிச்சு வாங்குவ, பிசாசு ஓடி போகும் உன்னை கண்டு. இப்போ அந்த வல்லமைகள் ஒன் பை ஒன் இறங்குது. உள்ளத்தை உயர்த்திக்கோ, இறங்குது. உள்ளத்தை உயர்த்திக்கோ. ஆபிரகாமின் விசுவாசம் மேல இறங்க போகுது. ஓ ரபலபா ரீகபா ரீபபா ரீபலபா ரபலபா ரீகபா சீபரபா ரபலபா ரீகபா. பரலோக தேவனே இயேசுவே, இவங்க மேல இப்பொழுது ஆபிரகாமின் விசுவாசம் அடியேனிடமிருந்து புறப்பட்டு இவர்கள் மேல இவர்களை நிரப்பட்டும். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வலது கையை அசைத்து இயேசுவுக்கு நன்றி சொல்லு. ஆபிரகாமின் விசுவாச ஆவியை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பெற்றுக்கொள். விசுவாசம் இதுதான் துவக்கம். நீ பலத்த கிரியைகளை கடவுள் போல நீ மாற போற. அந்த பார்வோனுக்கு முன்னால கடவுள் போல மாறினான் மோசே, நீ ஆக போற. முதல் வல்லமை உன் மேல இறங்கிட்டு நன்றி, நன்றி சொல்லுவோமா? இயேசுவே உமக்கு நன்றி. ஓ ரபலபா ரீகபா, நன்றிப்பா. அடுத்தது தானியேலை போல சிங்கத்தை எதிர்கொள்ற அந்த தைரிய ஆவி மேல இறங்குது. இனி உனக்கு பயம் இல்லை. நீ சொல்வ, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்வ. ரொம்ப தைரியமா சொல்வ. சிங்க கெபிக்கு போறதுக்கு ரெடியா இருப்ப. சிங்கத்தை மேற்கொள்ளுவாய், சிங்கத்தின் வாய்களை நீ கட்டுவாய். பெற்றுக்கொள். தானியேலுடைய தைரிய ஆவி இப்போ உன் மேல இறங்குது. இயேசுவின் கரத்திலிருந்து அந்த ஆவியை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கைகளை அசைத்து இயேசுவுக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள். ஓரபலபா ஓரபலபா ரிக்கபலபா ரிபலபா சீபரபா ரிக்கபா ரபலபா சீகபரபா ரிக்கலபா சீபரபா ரபலபா. எல்லாரும் கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புதிய வரங்களுக்காக, இந்த புதிய ஆவிகளுக்காக, ஆபிரகாமின் விசுவாசம், தானியேலுடைய தைரிய ஆவிக்காக நன்றி சொல்லுமா? இப்பொழுது அந்நிய பாஷை வரம் இறங்குது. அந்நிய பாஷை வரம் யாருக்கெல்லாம் வேணுமோ இறங்குது. ஓ ரபலபா ரீகபா ரீபலபா. பரிசுத்த ஆவியானவரே பிள்ளைகளை நிரப்புங்க, பரிசுத்த ஆவியானவரே பிள்ளைகளை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்துல இப்பொழுது உன் மேல நிரப்புதல் வருது. பெற்றுக்கொள். அந்நிய பாஷை அபிஷேகம் உன் மேல இறங்குது. பெற்றுக்கொள். 5 4 3 2 1. பெற்றுக்கொள். அந்நிய பாஷை அபிஷேகத்தை பெற்றுக்கொள். உன் நாவை விரிவாக திற. சீபரபா ரிக்கலபா ரீகபலபா ரிக்கலபா ரீகலபா ரபலபா ரிக்கபா ரீகலபா ரீபபா ரிக்கலபா சபரபா ரிக்கலபா ஓரபலபா. பெற்றுக்கொள். இப்பொழுது அடுத்தது உன் மேல பரலோகத்தின் திறவுகோல்கள் இறங்குது. கட்ட
கட்டவும் கட்டவிழ்க்கும் வல்லமும் மேல இறங்குது. கட்டவும் கட்டவிழ்க்கும் வல்லமை. நீ அற்புதங்களை செய்ய போற, நீ வியாதியஸ்தர்களை குணப்படுத்த போற. ஓ ரபலபா சீக்கரபா, அக்கினியாக அக்கினியாக அந்த வரம் இறங்குது, அக்கினியாக இறங்குது. விட்டுக்கொடு விட்டுக்கொடு, பெற்றுக்கொள். அக்கினியாக பரலோகத்தின் திறவுகோல்கள் உன் மேல இறங்குது. இயேசுவின் அருகில் இருக்கிறார், பெற்றுக்கொள். பரலோகத்தின் திறவுகோல்கள் பெற்றுக்கொள். உள்ளத்தை உயர்த்திக்கோ. 5 4 3 2 1 பெற்றுக்கொள். பரலோகத்தின் திறவுகோல்கள் இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். பெற்றுக்கொண்டேன் அறிக்கையிடு. கேன்சர் வியாதியை நீ குணப்படுத்துவாய். இயேசு உனக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. அர்த்ரைட்டிஸ் வியாதியை குணப்படுத்துவாய். மலட்டு கற்ப நீ கை வைக்கும் பொழுது குழந்தை பெறும். பெற்றுக்கொள். நன்றி சொல். எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி பரலோக தேவன் இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோம். சீபரபா ரபலபா ரிக்கபா ரீகபலபா ரபலபா ரிக்கபா ரீபலபா சீபரபா ரிக்கபா ரபலபா சீகபரபா ரிபலபா ரிக்கபா. போதக வரம் இறங்குது. பெற்றுக்கொள். அடியேனிடமிருந்து போதக வரம் இப்பொழுது ரெட்டிப்பா உங்க மேல இறங்குது. இயேசுவின் கரத்திலிருந்து போதக வரத்தை பெற்றுக்கொள். 5 4 3 2 1 பெற்றுக்கொள். போதக வரத்தை இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். சிவரபா ரிக்கலபா ரீகபலபா ரீகபலபா ரிக்கபா சீரலபா ரபலபா. கடைசியாக பிசாசுக்கு மரண தண்டனை கொடுக்க அதிகாரம், கடைசியாக பிசாசுக்கு மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரம் மேல இறங்குது. நீ இப்ப மாற போற. இன்றிலிருந்து நீ வேற்று மனுஷன், நீ இன்றிலிருந்து வேற மனுஷன், நீ இன்றிலிருந்து வேற மனுஷி. இன்று வரைக்கும் பிசாசுக்கு நீ பயந்த, இந்த நிமிடத்திலிருந்து பிசாசு உன்னை கண்டு வெறிவி ஓடுது. பிசாச வம்புக்கு இழுத்து நீ அடிக்கலாம். நான் அதை டெய்லி பண்றேன். பிசாச ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டைக்கு இழுத்து பிசாச மிதிக்கிறேன். நீ மாற போற. பிசாச லூசிபரை மிதிக்கிற ஆளாக, லூசிபரை கற்றால நீ மாறுற. வாலிப பையனே, வாலிப பெண்ணே, நீயும் பிசாச கட்ட போற, பிசாச துரத்த போற, பிசாசுக்கு மரண தண்டனை கொடுக்க போற. கேலரியில் உள்ளவங்க மேல இப்ப இறங்க போது பிசாசுகளை அழிக்கிற வல்லமை, பிசாசுகளுக்கு மரண தண்டனை கொடுக்க போற வல்லமை. இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல். ஓ ரபலபா. லூக்கா 11:20, லூக்கா 11:20 இயேசு சொல்றார், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இப்ப தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வருது. தேவனுடைய ராஜ்யம் வல்லமை உங்க மேல இறங்குது. பிசாசுகள் மேல அதிகாரம், பிசாசுகள் மேல அதிகாரம். உள்ளத்தை உயர்த்திக்கோ, உள்ளத்தை உயர்த்திக்கோ. ரெடியா, ரெடியா, நீ ரெடியா? பிசாசுகளுக்கு மரண தண்டனை கொடுக்கிறதுக்கு ரெடியா? வலு சர்ப்பத்துக்கு மரண தண்டனை கொடுக்கிறதுக்கு ரெடியா? ரெடியா? பிசாசு ஆட்கொண்டவர்கள் உனக்கு முன்னால நடுங்குவார்கள். பிசாசு உனக்கு முன்னால முழங்கால் போட போகுது, உனக்கு முன்னால முழங்கால் போட போகுது, கதறப்போகுது, கதறப்போகுது. உனக்கு முன்னால பிசாசு கதறப்போகுது, உனக்கு முன்னால பிசாசு கதறப்போகுது. வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. அக்கினியாக அக்கினியாக வல்லமை இறங்குது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அக்கினியாக வல்லமை இறங்குது. பிசாசுகளுக்கு மரண தண்டனை கொடுக்கிற வல்லமை பெற்றுக்கொள். இயேசுவின் கரத்திலிருந்து 5 4 3 2 1 பெற்றுக்கொள். தேவனுடைய விரல் இந்த நிமிடத்திலிருந்து தேவனுடைய விரல். ஓ ரபலபா சீக்கரபா ரீபலபா. நன்றி இயேசுவே, நன்றி. தேவனுடைய விரல், அப்பா, தேவனுடைய விரல். இத்தனை தேவனுடைய விரல்களை பார்க்கிறேன். கொடைக்கானல் உள்ள பிசாசுகள் அத்தனையும் அழிந்தது. ஓ ரபலபா. சகோதரனே, சகோதரியே, வலு சர்ப்பத்தை நீ கட்டுவாய், வலு சர்ப்பத்தை நீ கட்டுவாய். அத்தனை சாபங்களையும் நீ கட்டுவாய். கிரபலபா ரீக்கபலபா. நீ கட்டவிழ்க்கப்பட்டு உள்ளாய், நீ கட்டவிழ்க்கப்பட்டு உள்ளாய். நீ ராஜகுமாரன், நீ ராஜகுமாரத்தி. பரலோக தேவன் இயேசுவுடைய பிள்ளை, ராஜகுமாரன், ராஜகுமாரத்தி. இன்றிலிருந்து நீ பூமிக்கு ஒப்பாக இருக்கிறாய். இன்றிலிருந்து நீ உலகத்துக்கு வெளிச்சம். கையை உயர்த்தி, கை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லு. இயேசுவே, இன்றிலிருந்து நான் உலகத்துக்கு வெளிச்சம். அப்பா, நான் இன்றிலிருந்து பூமிக்கு உப்பு. இந்த கொடைக்கானல்ல ஒரு பிசாசு இருக்காது. ரபலபா ரீக்கபா. ஓ ரபலபா. நடு ராத்திரி ஜெபம் பண்ணி பிசாச கட்டு. உனக்கு பிசாசு ஓடுது இன்னிலிருந்து. வாலிபனே, வாலிப பெண்ணே, திருமணம் முடித்தவரே, திருமணம் முடித்த பெண்ணே, இப்போ உனக்கு பிசாசு ஓடுது. வயோதிகர்களே, உங்களுக்கு பிசாசு ஓடுது. சிறுவர்களே, உங்களுக்கும் பிசாசு ஓடுது. ரபலபா ரீக்கபா. இது கடைசி காலம். அப்பா, உங்க பிள்ளைகளை அபிஷேகித்ததுக்காக நன்றி, உங்க பிள்ளைகளை அபிஷேகித்ததுக்காக நன்றி. கடைசியா ஒரு வரத்தை உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. இதுவரைக்கும் கொடுக்காதது கடைசியா ஒரு வரம்பா, தீர்க்க தரிசன வரம். அப்பா, கடைசி கால வரம் தீர்க்க தரிசன வரம்பா. கடைசி கால வரம் தீர்க்க தரிசன வரங்கிறத அப்பா அப்போஸ்தலர் 2:17-18 பாக்குறோம். அத்தனை பேரும் தீர்க்க தரிசன வரத்துக்காக ரொம்ப நாள் காத்திருக்கிறாங்க. தீர்க்க தரிசன வரம் வேணுங்கிறவங்க உங்க வலது கையை உயர்த்துங்க. எனக்கு தீர்க்க தரிசன வரம் வேணும் அப்படிங்கிறவங்க வலக்கரத்தை உயர்த்துங்க. அப்பா,
இத்தனை பிள்ளைகள் உங்க இன்மையான குரலை அப்பா உங்க மென்மையான குரலை கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. பரலோக ரகசியங்கள் இவர்களுக்கு வெளிப்படுத்தப்படணும்னு கேட்கிறாங்க. இந்த பூலோகத்தின் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படணும்னு கேட்கிறாங்க. ஓ ரபலபா ரீகபா அப்பா மெய்யான தேவனே, பிள்ளைகளோடு பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கிற தேவனே, இப்பொழுது உங்க வரம், தீர்க்க தரிசன வரம் உங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ஓ ரபலபா ரீகபா சீபரபா சபரபா ரீகலபா பெற்றுக்கொள். அக்கினியாக தீர்க்க தரிசன வரத்தை இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். 5 4 3 2 1 இயேசுவின் கரத்திலிருந்து தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொள். நன்றி சொல்லு, கை தட்டி நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. ரபலபா ரீகலபா சீபரபா ரபலபா கனவுகள் காட்சிகளை பார்ப்பாய். இயேசுவின் மென்மையான குரலை கேட்பாய் இன்றிலிருந்து. ஓ ரபலபா ரீகபா ரகசியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. வல்லமையாக புறப்பட்டு போ. நீ இன்றிலிருந்து மோசே, நீ கையேந்துபவன் அல்ல, நீ இயேசுவின் ராஜ்யத்தை வல்லமையாக கட்டும் மகன் மகள், போராளி. நீ இயேசுவின் தளபதி. இன்றிலிருந்து இயேசுவுக்கு யுத்த குதிரை. உன்னை யுத்த குதிரையாக ஆண்டவர் இப்ப அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சகோதரனே சகோதரியே, எழுந்து நிற்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு பரலோகத்தின் யுத்த குதிரையாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உன்னை இயேசுவின் நாமத்துல நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். பரலோக தேவன் இயேசுவின் நாமத்துல உன்னை பிசாசின் ராஜ்யத்தை அழிப்பதற்கு இயேசுவின் நாமத்துல உன்னை கட்டவிழ்த்து விடுகிறேன். அப்பா இவர்கள் மேல உங்க பரலோக முத்திரையை போடுறப்பா. பிசாசுக்கு இவர்கள் மேல அதிகாரம் கிடையாதுன்னு இயேசுவின் நாமத்துல உத்தரவிடுகிறேன். பலத்த ஒரு தேவதூதனை உருவிய பட்டயத்தோடு எழுந்து நிற்கிற அத்தனை பேரோடும் போ என்று கட்டளையிடுகிறேன். இவர்களோடு நின்று தேவ ராஜ்யத்தை இந்த கொடைக்கானல் மலைப்பகுதியில் வல்லமையாக நீ கட்டு என்று இயேசுவின் நாமத்தில் அந்த தூதனுக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு ராஜா, உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும்பா. எல்லா கனம் மகிமை உமக்கு மட்டுமேப்பா. எல்லா கனமும் மகிமையும் இயேசு ஒருவருக்கு மட்டுமே. சபையார் ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் ஆமேன். 3 அல்லேலூயா சொல்லி முடிப்போமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அடையும்படியாய், தேசத்தை ஜனங்களுமே கண்டுகொள்ளபடியாய், மனம் திரும்பும்படியாய், ஞானஸ்நான சத்தியங்களுக்கு கீழ்ப்படும்படியாய், உம்மை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உமக்கன்று வாழும்படியாய் என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாடுகள் எல்லாம் தகாரத்திலுள்ள வல்லமைகளை மாற்றி இந்த மீட்டிங் மூலமாய் ஆண்டவரே ஒரு பெரிதான ஆசீர்வாதம் இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் பெற்றுக்கொள்ளபடியாய் என் தேவன் அனுக்கிற பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயற்கை அனுகூலமாக்கி மாற்றி தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மேகத்தின் கீழாக எங்களை உட்கார செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். வசனம் கேட்டதான எல்லாரும் உம்முடைய கரங்களில் வைக்கிறோம். வீடுகளிலும் கர்த்தாவே தெருக்களில் நின்று உம்முடைய வசனத்தை கவனித்த எல்லாவரையும் உம்முடைய கரங்களில் தருகிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து நடக்கிறதான எல்லா கூட்டங்களை பொறுப்பெடுக்க மாட்டவரே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். வசனம் பேசுகிற கரங்கள் வைக்கிறோம். இன்னும் 1000-10,000 பிரயோஜனப்படத்தக்கதாக நீர் கரங்கள் எடுத்து வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் சீக்கிரமாக வரப்போகிறீர். நீர் மகிமையில் வெளிப்படும் போது கரதர் ஏற்றதான மனவாட்டியாய் நாங்கள் ஒவ்வொரு உருவாக்கப்பட்டு உம்மை சந்திக்கும்படியாய் எங்களை எல்லாரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.